உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ். உயிரோடு தமிழில் அன்பர்களே, இலக்கின் சிந்தனை வாராந்த இலக்கு இணைய இதழில் பிரசுரிக்கப்படும் ஆசிரியர் தலையங்கம், அதனுடைய விளக்கத்தை உயிரோடு தமிழ் உறவுக்கு வாரந்தோறும் எடுத்து வரும் நிகழ்ச்சியாக இலக்கின் சிந்தனை இடம்பெறுகின்றது. இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு தமிழ் அறிஞர் மூத்தாய்வாளர் ஃபட்டிமாட் மாஸ்டர் அவர்கள், பொறியியல் ஆய்வாளர் அரசு அவர்களும் இணைந்து விளக்கத்தை தரும் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இடம்பெறுகிறது. இங்கே கலையத்தில் இருவரும் இணைந்திருக்கின்றார்கள். வணக்கம் மாஸ்டர் அவர்களே. வணக்கம் தனாஞானி. வணக்கம் அரசு. வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் தனாஞானி. வணக்கம் மாஸ்டர். இருவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மாஸ்டர், இன்றைய இலக்கின் சிந்தனையின் ஆசிரியர் தலையங்கம் என்ன என்று கூறுங்கள். இன்றைய இலக்கின் ஆசிரியர் தலையங்கம் சமகாலத்துக்கான அரசியல் கோட்பாடு அமைவதை பற்றி சிந்திக்க அழைக்கிறது. பொதுவாக கொள்கை இருக்கும், கொள்கையின் அடிப்படையிலே செயற்படுவார்கள். இந்த கொள்கை நடைமுறைக்கு வருகின்ற பொழுது அதன் பின்னணியில் கோட்பாடு உருவாகும். இப்பொழுது ஈழம் முதல் லெபனான், ஈரான் வரை என்ன கோட்பாடு உருவாக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால், இறைமையை ஒடுக்க போரும் ராஜதந்திரமே என்பது நிலைத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அரசியல் விஞ்ஞானத்தில் ஆய்வு செய்பவர்கள் கூட போரை ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை, ஒரு நாட்டினுடைய சட்டத்தை, ஒழுங்கை உறுதிப்படுத்துவதற்கான அத்தியாவசிய கருவியாக தான் சொல்கின்றார்களே தவிர, யாருமே போரினால் மக்களுக்கு ஏற்படுத்தப்படுற அழிவுகளையோ அல்லது போரினால் சிதைக்கப்படுகிற மக்களுடைய உழைப்பு, அதான் உட்கட்டுமானம் என்று சொல்வது, உட்கட்டுமானம் எல்லாமே மக்களுடைய உழைப்பு, அவர்களுடைய வியர்வையால், இரத்தத்தால் உருவாவதுதான் உட்கட்டுமானம். அந்த உட்கட்டுமானங்களை அழிப்பது என்கின்ற தன்மைதான் உலகிலே காணப்படுகின்றது. இதனை மையமாக வச்சு 50 ஆண்டுகளுக்கு முன்பு 1976 ஈழத்தமிழர்கள் அன்றைய அரசியல் தலைமைகளில் முக்கியமானவராக விளங்கிய தமிழரசு கட்சியின் அக்கால தலைவரும் முன்னாள் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினருமான சாமுவேல் ஜேம்ஸ் வேலுப்பிள்ளை செல்வநாயகம் அவர்களின் காங்கிரஸ் துறை முதல் யாழ்ப்பாணம் வரையிலான இறுதி ஊர்வலத்தில் யாழ்ப்பாண தொகுதியின் பாராளுமன்ற உறுப்பினராக 1977 பின்னர் தெரிவான வெற்றிவேலு ஜோகேஸ்வரர் அவர்களுடன் நடந்து வந்து கொண்ட வேளை அவர் எனக்கு கூறினார், இனி யாழ்ப்பாணம் லெபனான் தான் என்று. ஏன் அவ்வாறு கூறுகின்றீர்கள் என விளக்கம் கேட்ட பொழுது, இஸ்ரேலுடைய நோக்கும் போக்கும் லெபனானின் நிலைமையுள்ள நிலப்பரப்பை படிப்படியான போரின் மூலம் தனதாக ஆக்கிரமிப்பதே ஆகும். இதே வேளையை தந்தை செல்வாயின் மறைவு சிங்களவர்கள் ஈழத்தமிழர்கள் தாயகத்தை மேலும் மேலும் ஆக்கிரமிப்பதற்கான ஈழத்தமிழர்கள் மேலான மக்கள் மேலான போரினை அனைத்துலக சட்டங்களை மீறி நடத்துவதை ஊக்குவிக்கப் போகின்றது என்று கூறினார். ஈழத்தமிழர்களின் கடந்த 50 ஆண்டு கால வரலாற்றை நோக்குவர்கள் எவருக்கும் ஜோகேஸ்வரன் அவர்களின் அரசியல் எதிர்ப்பு கூறல் எவ்வளவு தூரம் நடைமுறையில் உண்மையானது என்று தெளிவாக விளங்கும். இன்று அமெரிக்கா, ஈரானுடைய சீனாவின் தூண்டுதலுடன் கூடிய பாகிஸ்தானின் ராஜதந்திரம் 14 நாள் யுத்தத்தை தற்காலிகமாக ஏற்படுத்திய போதிலும் இந்த போர் நிறுத்த உடன்பாட்டில் லெபனான் அடங்கவில்லை என இஸ்ரேலிய பிரதமர் நெத்தன்யாகு லெபனான் மேல் மூர்க்கத்தனமான குண்டுவீச்சுகள், இணைவீச்சுகள் நடத்தி 350க்கும் மேற்பட்ட லெபனியர்களையும் பல லெபனிய வள நகரங்களையும் மக்களின் செத்தவியர்வின் உழைப்பில் உருவான மாடிக்கட்டடங்களையும், வீடுகள், தொழிற்சை கட்டிடங்கள் மேல் நெருப்பை அள்ளி வீசி லெபனானையே எரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பேரளவில் லெபனான் இஸ்ரேலுடன் நேரடியாக பேச வேண்டும் என்று எவ்வாறு 2009 ஈழத்தமிழர்களின் டிஃபெக்டோ என ஆங்கிலத்தில் சுட்டப்படும் நடைமுறையாக ஈழத்தமிழர்களின் யாழ்ப்பாண வன்னி அரசியல் நிலப்பரப்பில் இருந்த அனைத்து உட்கட்டுமானங்களையும் இவ்வாறு தொடர்ச்சியாக குண்டுவீச்சுகள், எறிகணை வீச்சுகள் மூலம் தாக்கி அளித்து மக்களை நிர்வாணப்படுத்தி அனைத்து விதமான மனித சித்திரவதைகளையும் போரற்ற சூனிய பிரதேசம் என தானே அறிவித்த பாதுகாப்பு பிரதேசங்களுக்கு மக்களை வரவழைத்து இன அழிப்பு செய்து 1,46,000 ஈழத்தமிழர்களை தேசமாகவே இனப்படுகொலைக்கு உள்ளாக்கி ஈழத்தமிழ் நிலத்தை ஆக்கிரமித்துக் கொண்டு அவர்களுக்கான ஜனநாயக அரசாங்கம் என ஸ்ரீலங்கா அரசாங்கம் கடந்த 17 ஆண்டுகளாக ஈழத்தமிழரின் தேசிய பிரச்சனைக்கு எந்த ஒரு நடைமுறை தீர்வையுமோ அல்லது ஸ்ரீலங்காவின் மக்கள் மேலான யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கோ அல்லது ஸ்ரீலங்காவுடன் உத்தியோகபூர்வமாக சரணடைந்தவர்களுக்கோ அல்லது ஸ்ரீலங்காவில் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கோ எந்த ஒரு பரிகார நீதியோ அல்லது அந்த அனைத்துலக சட்டங்களுக்கு எதிரான குற்றங்கள் இழைத்தவர்களுக்கு தண்டனை நீதியையோ வழங்காது தனது ஸ்ரீலங்கா பாராளுமன்ற கொடுங்கோன்மையாட்சி அந்த இன அழிப்பை செய்தவர்களையே அமைச்சுக்களின் தீர்மானம் எடுக்கும் அதிகாரிகளாக நியமித்து ஈழத்தமிழர்களின் நிலைமையையும் தேசியத்தையும் தன்னாட்சி உரிமையை ஒடுக்கி அதனை ஸ்ரீலங்காவின் பாதுகாப்புக்கும் தேசிய ஒருமைப்பாட்டுக்குமான
தேசிய பாதுகாப்பு செயற்பாடாக அறிவித்து 1979 முதலான பயங்கரவாத தடை சட்டத்தை பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் என புதிய விளக்கம் அளித்து நிகழ்நிலை சட்டங்களை கொண்டு வந்து ஊடக சுதந்திரத்தையும் மக்களின் ஜனநாயக ரீதியான எதிர்ப்பு தெரிவிக்கும் உரிமைகளையும் பறித்து இதுதான் தேசிய மக்கள் சக்தி அரசினது மாற்றத்துக்குரிய ஆட்சியின் உலகுக்கு வெளிப்படுத்தி வருகிறது. இந்நிலையில் ஸ்ரீலங்கா அவசரகால சட்டத்தை அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் போரை சாட்டாக வைத்து நீடிப்பது என்பது ஈழத்தமிழின் அத்தியாவசிய தேவைகளை அவர்களை தங்களின் குடிகளாக கூறும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் நிறைவேற்றாது விடுவதை ஏற்றுக்கொள்ள இயலாதென அம்பாறை மாவட்ட தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரவீந்திரன் கோடீஸ்வரன் ஸ்ரீலங்கா பாராளுமன்றத்தில் அறிவித்துள்ளமை எவ்வளவு தூரத்துக்கு தேசிய மக்கள் சக்தி அரசிலும் ஈழத்தமிழர்கள் பாதிப்படைகிறார்கள் என்ற சமகால குரலாக உலகெங்கும் புலம்பெயர்ந்து வாழும் ஈழத்தமிழர்களால் பிரச்சினை உலகமயமாக்கப்பட வேண்டிய அவசியத்தை உணர்த்துகிறது என்பது இலக்கின் கருத்தாக அமைகிறது. ஏனெனில் தேசிய மக்கள் சக்திக்கு உள்ள 3/2 பெரும்பான்மையுடன் மற்றிய சிங்கள கட்சிகளும் அவசர சட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்ததால் 137க்கு 27 வாக்குகள் பதியப்பட்டு 110 மேலதிக வாக்குகள் அவசர சட்டம் நீடிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு ஈழத்தமிழர்கள் நாட்டின் சட்டவாக்கத்தில் பங்கேற்க இயலாத இந்த சிங்கள பெரும்பான்மை ஒற்றையாட்சி பாராளுமன்ற முறைமை மாற்றப்படாத வரை ஈழத்தமிழர்கள் சட்ட ரீதியாகவே இறமை ஒடுக்கம் தேசிய ஒடுக்கம் அடையும் நிலை தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதால் ஈழத்தமிழர் நீதிக்கான குரலாக உலகில் பதிந்து வாழும் ஈழத்தமிழர்கள் செயற்பட்டே ஆக வேண்டும். இதற்கான அமைப்பினை புலம்பெயர்ந்து வாழும் ஈழத்தமிழர்கள் தங்கள் சட்டத்தின விற்பனர்களின் சமூகத்தையும் இளையவர்களையும் உள்ளடக்கி உருவாக்க வேண்டும் என்பது இலக்கின் வேண்டுகோளாக இருக்கின்றது. இவ்வாறு இறமையொடுக்க போரை ராஜதந்திரமாக நேற்று ஈழத்தமிழர்கள் மேல் ஸ்ரீலங்கா பயன்படுத்திய பொழுது உலகம் மௌனமாக இருந்தமை இன்று லெபனானில், ஈரானில், நேற்று பலஸ்தீனத்தில் பல ஆண்டுகளாக உக்ரைனில் என இறமையொடுக்க போரும் ராஜதந்திரம் முன்னெடுக்கப்படும் வரலாறாக தொடர்ந்து கொண்டிருப்பதற்கான மூல காரணமாகிறது என்பதை உலக மக்களுக்கு புலம்பெயர்ந்து வாழும் ஈழத்தமிழர்கள் தெளிவுபடுத்த வேண்டிய காலகட்டம் இது என்பதை இலக்கு எடுத்துரைக்க விரும்புகிறது. ட்ரம்பின் தலைமையிலான 2வது ஆட்சி காலம் அமெரிக்காவில் ஆரம்பமானது முதல் அமெரிக்கா உலகின் எரிபொருள் வளத்தை தனதாக்க போரினிய ராஜேந்திரமாக முன்னெடுத்து வருவது ஈழம் முதல் இஸ்ரேல் வரையான உலக ஆக்கிரமிப்பு அரசுகளுக்கு ஊக்க சக்தி அளித்து வருகிறது. ஸ்ரீலங்கா முதல் இஸ்ரேல் வரை தமது அயலில் வாழும் மக்களின் எல்லைகளை தமதாக்கி தங்களின் ஆட்சி பிறப்பை அகலப்படுத்தல் என்பது அனைத்துலக சட்டங்கள் தடுக்கப்படாத தொடர்கதையாக நீண்டு கொண்டே இருக்கின்றது. ஈழத்தமிழர்களுக்கான அனைத்துலக சட்டங்கள் வழியான நீதி வழங்கப்படாத வரை உலகின் மற்ற நாடுகளிலும் போரை இரவு ஒடுக்கத்துக்கான ராஜேந்திரமாக பயன்படுத்துதல் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பது இலக்கின் கருத்தாக உள்ளது. பிரித்தானியாவின் கிரீன் கட்சி எனப்படும் பசுமை கட்சியின் தலைவர் ஷக் பொலன்சி அவர்கள் பிரித்தானிய அரசாங்கம் இஸ்ரேல் மேல் எந்த ஒரு வர்த்தக கட்டுப்பாட்டையோ மேற்கொள்ளாது இஸ்ரேல் ராஜதந்திரத்திற்கான சிறப்பு உரிமைகளை அனுமதிக்கும் கட்டுப்பாடற்ற நிலையை மாற்றி இஸ்ரேல் உடனான வர்த்தக உடன்பாடுகளை மீளப்பெறுமாறு வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். இப்படியான ஒரு வேண்டுகோளை பிரித்தானிய தமிழர்களின் அரசியல் செயற்பாட்டாளர்களால் ஏன் விடுக்க இயலவில்லை என்பதே இலக்கின் இவ்வாறு கேள்வியாக உள்ளது. ஊடகவியலாளர்கள் உள்ளதை உள்ளபடி வெளிப்படுத்தும் பொறுப்பினையை செய்யும் கடப்பாடு உள்ளவர்கள். ஆனால் சில அரசியல் செயற்பாட்டாளர்கள் தீர்வுகளையும் நீங்களே காண வேண்டும் என அவர்களும் பொறுப்பு கூறுவன கருத்து தெரிவித்து நடைமுறை யதார்த்தத்தை வெளிப்படுத்தும் பொறுப்பிலிருந்து விலகி அரசியல் செய்ய சொல்வது அவ்வாறு கூறுவவர்கள் அரசியல் அறிவின் வறுமையை காண்பிக்கின்றது என்பது இலக்கின் கருத்தாக உள்ளது. அரசியல் செயற்பாட்டாளர்கள் இணைந்து உங்களுக்கான ராஜதந்திர கவுன்சில் ஒன்றை ராஜதந்திரத்தில் அனுபவம் உள்ள சமூகத்தினரை கொண்டு கட்டியெழுப்பி அதற்கு அமைய செய்யப்படுவது ஒன்று போரை ராஜதந்திரமாக பயன்படுத்தும் இன்றைய உலகில் ஈழத்தமிழர்கள் தங்களின் இறமையையும் தேசியத்தையும் தக்க வைக்க ஒரே வழி என்பதே இலக்கின் ஆணித்தரமான கருத்தாக உள்ளது. நன்றி மாஸ்டர், உங்களுடைய அந்த கருத்துக்கு நன்றி. இப்ப நீங்கள் அந்த இறமையோடுக்குன்ற முயற்சிகள் தொடர்பாக நீங்கள் கூறும் பொழுது லெபனான் தொடர்பாக நீங்கள் கூறினீர்கள். ஒரு இறமை உள்ள அந்த நாடு எவ்வாறு இஸ்ரேல் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துகின்றது, அதே போல் தான் ராஜபக்ஷாக்களும் அந்த தங்களுடைய ஆதிக்கத்தை ஈழத்தமிழர்கள் மீது, இறமை உள்ள ஈழத்தமிழர்கள் மீது கொத்து கொத்தாக குண்டோலை போட்டு கொண்டொழித்தார்கள். இதை ஒப்பிட்டு சர்வதேச மட்டத்தில் காட்டுவதற்கு என்ன வழிமுறைகள் இருக்கின்றன என்று கூற முடியுமா? அனைத்துலக மட்டத்துக்கு போவதற்கு முதல் ஈரான் மக்கள் ஈரான் தங்களுடைய நாடு என்பதை பார்த்திருப்பீர்கள். ஒரு மனித நாகரிகத்தை அழித்திடுவேன் சொல்லி பைத்தியாரத்தனமாக நாகரிகமற்ற முறையில் ட்ரம்ப் பேசிய பொழுது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் கூட அவர் எல்லாருமே தெருவில் இறங்கி ஈரானின் கொடியுடன் நின்றதை பார்த்திருப்பீர்கள். அது உலகத்துக்கு மிக தெளிவாக கூறியது மக்கள் இந்த நாடு தங்கள் நாடு என்று கூறுகின்றார்கள் என்பது. ஆளுகின்ற அரசாங்கம் கூறுவதல்ல, அல்லது ஒரு கட்சி கூறுவதல்ல, அல்லது ஒரு அமைப்பு கூறுவதல்ல. மக்கள் இது எங்களுடைய சொந்த மண் என்று சொல்வதுதான் இறமை. அந்த பின்னணி திறமை கட்டமைக்கப்படும்.
அதே மாதிரியாக வந்து நீங்கள் லெபனானை பார்த்தீர்களா இருந்தால் லெபனான் இவ்வளவு அழிவுகளுக்கு மத்தியிலும் அங்கு வந்து லெபனானிலும் சரி ஈரானிலும் சரி அங்கும் பல முரண்பாடுள்ள அரசியல் கட்சிகள் இருக்கின்றன, இல்லைன்னு கூறவில்லை. ஆனால் அவர்கள் யாருமே இந்த நேரத்தில் தங்களுக்கு இருக்கின்ற முரண்பாடுகளை பெரிதுபடுத்தி ஒரு வரி கூட பேசவில்லை. மிகப்பெரிய அழிவை சந்திச்சு கொண்டிருக்கின்ற நேரம், அப்படியான நேரத்திலும் கூட அவர் உறுதியோடு நிற்பதற்கு பேர் நிலைமை. ஆனால் எங்கள் நாட்டில் என்ன நடக்குது? ஒரு அரசியல் செயற்பாட்டாளர் கூட இந்த மண் எங்களின் சொந்த மண் என்கின்ற வரலாற்று தன்மை தங்களுடைய வாயால் இப்பொழுது கூறுவதற்கு ஆயத்தம் இல்லை. அப்படி அவர்கள் கூற முடியாத நிலையில் இளைய சமுதாயத்துக்கு இந்த மண் எங்களின் சொந்த மண் என்ற அந்த நினைப்பே மறக்கப்படுகிறது. அதால வந்து இளைய சமுதாயத்தினர் வந்து ஏதோ ஆயுத குழுக்கள் வந்து சிங்கள அரசாங்கத்தில் முரண்பட்டதன் காரணமாக தங்களுடைய இந்த கஷ்டமான வாழ்வு வந்து என்ற ஒரு கருத்தியலை கொண்டு போய் பார்க்கின்றோம். இது நாங்களே எங்களை அழித்துக் கொள்கின்ற செயற்பாடு. ஆனால் இதன் காரணத்தை தான் இவ்விதமாக நாங்கள் செய்வதன் மூலமாகத்தான் இந்த தேசியம் என்பது என்றால் என்ன, இறைமை என்பது இந்த மன்னங்களின் சொந்த மண் என்பதை நாங்கள் வெளிப்படுத்துகிற தன்மை என்று சொல்கின்ற பொழுது தேசியம் என்றால் என்ன? எங்களுடைய முன்னோர்களுடைய அர்ப்பணிப்புகளின் வழியாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆன காரணத்தில் எங்களுடைய முன்னோர்கள் எந்த உயர்ந்த நோக்கங்களுக்காக அந்த அர்ப்பணிப்புகளை செய்தார்களோ அந்த உயர்ந்த நோக்கங்களை செயல்படுத்த வேண்டிய பொறுப்புள்ளவர்களாக இருக்கின்றோம். இதுதான் தேசியம். எங்களுடைய முன்னோர்கள் தங்களுடைய உயிரை அர்ப்பணித்த, எங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்த அந்த அர்ப்பணிப்பை எல்லா மனிதனுக்கும் ஒரு குறிக்கப்பட்ட கால எல்லையில் தான் இந்த உலகத்தில் இருக்கிறது என்று எல்லோருக்கும் தெரிந்த விடயம். அது இயற்கையினுடைய மாற்ற முடியாத நிபந்தனையும் கூட. அப்படியான ஒரு சூழலில் ஒரு உயர்ந்த கொள்கையை, ஒரு உயர்ந்த லட்சியத்தை நாங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு போவதற்கான அந்த மன உறுதிக்கு பேரான் தேசியம். ஆனால் எங்களுக்கு தெரியும் 1976 வட்டுக்கோட்டை தீர்மானத்தில் வந்து ஈழத்தமிழருடைய முடிந்த முடிவு என்பது பாதுகாப்பான அமைதியான வாழ்வுக்கும் வளர்ச்சிக்கும் தன்னாட்சி உரிமையை பயன்படுத்தி தங்களுக்கான அரசியல் எதிர்காலத்தை அமைத்துக் கொள்வது என்பது. அவர் தங்களுக்கான அரசியல் எதிர்காலத்தை அமைத்துக் கொள்வதற்காக அந்த நேரத்திலே 77 அதனை குடியேற்றமாக மாற்றி அதில் வெற்றியும் பெற்று அந்த குடியேற்றத்துக்கான அந்த தேர்தல் அறிக்கையிலே மிக தெளிவாக கூறியிருந்தார்கள். இதனை சிங்கள அரசாங்கம் ஜனநாயக ரீதியாக ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நாங்கள் எந்த வழியிலும் அதனை அடைவோம் என்று கூறியிருந்தார்கள். அந்த எந்த வழியிலும் நாங்கள் அடைவோம் என்று கூறியதுதான் மக்களுடைய உயிரையும் உரிமைகளையும் நாளாந்த வாழ்வையும் சிங்கள அரசாங்கம் படைபலம் கொண்டு ஆக்கிரமித்து இனங்காணக்கூடிய அச்சத்தை ஏற்படுத்திய பொழுது தமிழர்கள் தங்களுக்கான 37 ஆண்டு கால நடைமுறை அரசை உருவாக்குவதற்கு அனைத்துலக சட்ட பலமாக இருந்தது. அந்த பின்னணியிலே அந்த 77 தேர்தலின் பொழுது என்ன கூறப்பட்டதுன்னு சொன்னால், அது என்ன, ஒரு வீட்டு வாசல் ஒரு பாட்டு போடுவார்கள், எங்கள் வெற்றியை நாளைய சரித்திரம் சொல்லும் என்று. இப்பயும் அது காதுக்குள் ஒழித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு வீட்டு வாசல்லும் பெரிய அந்த காலத்துல பெரிய நீட்டு ஸ்பீக்கர்ஸ் கட்டி எல்லாம் செய்கிறது, அதையும் கட்டி கொண்டு வந்து எங்கள் வெற்றியை நாளைய சரித்திரம் சொல்லும். அப்ப அந்த நாளைய சரித்திரம் எப்படி சொல்லும் என்ற கேள்விக்கு அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள் என்றால், நாங்கள் அப்பொழுது ஸ்ரீலங்கா பாராளுமன்றம் என்று இருக்கவில்லை, ஸ்ரீலங்கா தேசிய சபை என்றுதான் இருந்தது. ஸ்ரீலங்கா தேசிய சபைக்கு தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் அந்த தேசிய சபைக்கு செல்லாது நாங்கள் வெளிவந்து தமிழகத்துக்கான அரசியலமைப்பு உருவாக்கி ஈழத்தமிழர்களுடைய தேசிய சபையை உருவாக்குவோம் என்று கூறியிருந்தார்கள். நடந்ததா? அதை நீங்க செய்தீர்களா? நீங்கள் மக்களிடத்திலே போய் நீங்கள் சொன்னதை அன்று முதல் இன்று வரை எந்த அரசியல் கட்சிகளாவது எந்த நிலையில் எப்படி செய்திருக்கின்றீர்கள்? உள்நாட்டில் செய்தீர்களா, வெளிநாட்டில் செய்தீர்களா, எங்கு செய்தீர்கள்? இதை நாங்கள் சிந்திக்கின்ற பொழுதுதான் சரியா இந்த மக்கள் தங்களுக்கான தன்னாட்சியை, தங்களுக்கான தேசியத்தை, தங்களுக்கான இறைமையை நிலைநிறுத்துகின்ற பொழுது அந்த உறுதியைத்தான் உலகம் கண்டு அஞ்சுகிறதே தவிர எந்த ஒரு ஆயுத பயமுறுத்துவதற்கும் அஞ்சாது என்பதைத்தான் ஈரான், அமெரிக்க, பாகிஸ்தான் பேச்சுவார்த்தை காட்டுகின்றது. இங்கும் கூட நாங்கள் மிக கவனமாக அதனை அணுக வேண்டும் என்னென்றால், பாகிஸ்தானில் அமெரிக்கா வந்து தெற்காசியாவுக்கான மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை நிறுவி அது மிக பிரமாண்டமான முதலீட்டுடன் உட்படுகிறார்கள். அப்படி நிறுவுவதன் மூலம் அங்கிருந்து எண்ணெயை சுத்திகரிப்பு செய்து அதற்கான வகையிலே இந்த இப்பொழுது இருக்கின்ற இந்த எண்ணெய்
குழாய்கள் வழியாக வருகின்ற முறைமைகளை மாற்றி புதிய வழிகளை உருவாக்கி தங்களுடைய கட்டுப்பாட்டில் உலக எண்ணெய் வளங்களை கொண்டு வருவதற்கான திட்டத்தை தீட்டிக் கொண்டிருந்தவர்கள். அந்த நேரத்திலே அந்த திட்டம் பாகிஸ்தானுக்கு மிக முக்கியமானதாக இருக்கிறது, அமெரிக்காவுக்கு மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஆன காரணத்தினால் தான் பாகிஸ்தான் சொன்னவுடன் அமெரிக்கா கேட்கிறது, வேறொரு காரணத்துக்கு கேட்கவில்லை. அடுத்த இன்னொன்று என்ன சொன்னால், பாகிஸ்தானிடம் அணுக்கொண்டிருக்கின்றது. அதே நேரத்திலே சீனாவும் இந்த விடயத்திலே நேரடியாக இல்லாவிட்டாலும் கூட மறைமுகமாக பாகிஸ்தானுக்கு கூடாக தாங்களும் இந்த பாகிஸ்தானிய முயற்சிக்கு ஆதரவு என்று உறுதிப்படுத்தி இருக்கின்றார். இதெல்லாம் எதை காட்டுகிறது? சும்மா போய் ஹலோ ஹவாயு என்று சொல்லி போட்டு அதுல இருந்து ஒரு சாம்பியன் போத்துல உடைச்சு எல்லாருமே சேர்ந்து குடிச்சு போட்டு வர்றதுல நடக்காது. அப்படி நடப்பதும் இல்லை உலகத்துல. அது சொல்லி போட்டவன்னு சொன்னால் அந்த உண்மையை நாங்கள் சொல்வதற்காக ஒரு ஊடகவியலாளருடைய உண்மை உள்ளதை உள்ளபடி எடுத்து வைப்பார். அதை உள்ளதை எடுத்திருக்கீங்களா நாங்கள் யாரையுமே பேர் கூட குறிப்பிட்டது இல்லை. யார் யாரெல்லாம் அதை செய்கின்றார்களோ அவர்களெல்லாம் சொல்லி குறிக்கிறார்கள். அவர்களுக்கு தங்களுடைய மனச்சாட்சியினுடைய அந்த அந்த விழிப்பை தாங்க முடியாத நிலையில் ஊடகவியலாளர் மேல் பாய்கின்ற ஒரு தன்மையை காட்டுகின்றார்கள். இதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு இந்த உலக உதாரணங்களை பார்க்கின்ற பொழுது இனியாவது நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்று உணர்ந்து கொள்ளுங்கள். அதாவது எந்த ஒரு இடத்திலும் சாதாரண மனித உறவிலும் கூட ஒரு மனிதனுக்கு அவனுடைய தேவையை திருப்திப்படுத்துகிற நிலையில் இன்னொரு மனிதனுடைய தேவை வருகின்ற பொழுதுதான் நட்பு தோன்றும். சாதாரண நிலையிலும் கூட எத்தனையோ மனிதர்கள் போய்கொண்டிருக்கின்றார்கள் தெருவில். அவர்களும் மனிதர்கள் தான், நாங்கள் அவர்கள் மனிதர்கள் தான் சொல்லணும். அவர்களுக்கு அவங்களுக்கு நட்பு இருக்கிறதா? இல்லை. ஆனால் ஏதாவது ஒரு காரணத்தினால எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் ஏதாவது ஒரு சிறு தொடர்பு ஏற்படுமாக இருந்தால் அந்த தொடர்பு இருவருக்குமான ஒரு மன திருப்தியை கொடுப்பதாக இருந்தால் நட்பு தோன்றும். இதுதான் நட்புக்கான அடிப்படை. ஆனால் நாங்கள் எங்களுடைய நாட்டினுடைய வளங்களை பற்றி எதுவுமே பேசியதில்லை. எங்களுடைய மக்களுடைய மூலதனத்தை பற்றி எதுவுமே கூறியதில்லை. எங்களுடைய மக்களுடைய இயற்கையில இருக்கிற மூல வளத்தை பற்றி எதுவுமே கூறியதில்லை. ஆனா உலகம் முழுக்க இது மூன்றையும் தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது. இயற்கை வளம், மனித வளம், மூலதனம். இந்த மூன்றெல்லாம் தான் இந்த அரசாங்கம் நடக்கும். இது எங்கள்கிட்ட நிறைய இருக்குது. அது உலகளாவிய நிலையிலே என்று தமிழர்கள் உலக இனமாக ஈழத்தமிழர்கள் மாறி இருக்கின்ற ஒரு சூழலிலே இந்த மூன்றும் மிக அதிக அளவில் கூட இருக்கின்றது. வள்ளுவர் தேசத்தை பற்றி கூறுகின்ற பொழுது ஒரு இடத்திலும் எல்லை கூறவில்லை. அவர் தெளிவாக கூறினார். தக்காரும், அதாவது தகுந்த முறையில் செயல்படக்கூடியவர்கள், தக்காரும் தல்லா விளையலும், அது அவர்களால தல்லா விளையல் குறைச்சல் இல்லாத உற்பத்தி செய்யப்பட்டு கொண்டிருக்கவரும், தல்லா விளையலும் தாளாது உயர்த்துபவரும், இதற்காக இடைவிடாது உழைப்பவரும் இருப்பதுதான் நாடு என்று சொன்னார். இங்க இல்லை எல்லையற்றது நாடு. இப்ப நாங்கள் தேசம் கடந்த மக்கள்னு சொல்லி சிவத்தம்பி அவர்கள் மிக அழகாக வழங்கப்படுத்துவார். அதாவது தேச எல்லைக்குள் தேசம் என்பது ஒரு மக்களுடைய அறிவியல் ஒளியை, தேசம் என்பது ஒளியை குறிக்கிற சொல்லி வடமொழியிலே, அந்த வகையிலே தேசம் என்பது மக்களுடைய அறிவியல் ஒளி தரவுற இடம் அவர்களுக்கான தேசமாக இருக்கும். அந்த அறிவியல் ஒளியை பயன்படுத்தி அந்த நிலத்தை அல்லது கடலை நீங்கள் உற்பத்திக்குள் கொண்டு வருகின்ற பொழுது அவர்கள் தேசமாக மாறுவார்கள். அது அவர்களுக்கான எல்லையாக வரும். அவர்களுக்கான எல்லையாக வருவதற்கு காரணமாக இருப்பது அவர்கள் தங்களுடைய உழைப்பை அந்த மண்ணிலே தங்களுடைய அறிவுடன் நினைத்து பயன்படுத்துகின்ற பொழுது வருவதுதான் அது. ஆனால் எங்களிடத்திலே அறிவு இருக்கின்றது, உழைப்பு இருக்கின்றது. அந்த அறிவையும் உழைப்பையும் இணைக்க வேணும் என்ற அந்த எண்ணம் அடியோடு இல்லை. அந்த அறிவையும் உழைப்பையும் உழைப்பதற்கு தற்காலத்திலே நாங்கள் நிச்சயமாக தொழில்நுட்பத்தை பாவிக்க வேண்டிய தவிர்க்க முடியாத நிலையில் இருக்கிறோம். ஏனென்றால் மூலப்பலத்தை குறைப்பதற்கென்று அறிமுகம் செய்யப்பட்ட இந்த கணினி துறையினுடையும் இலத்திரனியல் துறை உடல் பலத்தை குறைப்பதற்கு அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த 2 துறைகளும் இன்று மனிதனை விடுத்து அந்த நுண்ணறிவை தீர்மானம் எடுக்கிற நிலைக்கு மனிதனால் தள்ளப்பட்டிருக்கின்றது. எப்படியான நிலையில் இந்த காலத்தினுடைய மாற்றத்தை நாங்கள் சிந்திக்க வேண்டும் என்று யாருமே பழைய விதத்தில் நாங்கள் எந்த ஒரு சிந்தனையும் முன்னெடுத்த வாழ முடியாது. இந்த அமெரிக்காட்டு எனக்கு அனுப்புண்டிருக்கு. அது அமெரிக்காவுக்கு பாடுபடுறது எல்லாருக்கும் தெரியும். அதே நேரத்தில் அமெரிக்காவோட பாரம்பரியமான நீண்ட அந்த நாகரிகத்தையே அழிக்கிற செயலெல்லாம் செய்து அமெரிக்க நாட்டுக்கு மேலேயே கரியை பூசி கொண்டிருக்கின்றார்கள். அதே மாதிரி ஈரானுக்கு ஈழத்தமிழர்கள் லெபனானுக்கு பலஸ்தீனத்துக்கு ஈழத்தமிழர்கள் எந்த அளவு தூரத்துக்கு ஆதரவு கூட்டங்கள் நடத்தி இருக்கின்றார்கள், எந்த அளவு தூரத்துக்கு அவர்கள் தங்களுடைய ஊடகங்கள் அதற்கான ஆதரவை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் அங்கு நடந்து கொண்டிருக்கிற விடயத்துக்கு நீங்கள் எந்த அளவுக்கு மனிதாய அடிப்படையிலே உங்களுடைய ஆதரவை வெளிப்படுத்துகின்றோ அந்த அடிப்படையில் தான் உங்களுக்கான உலக இணைப்பு ஏற்படும்.
இந்த மனிதனை மனிதன் நேசிக்கின்ற பொழுதுதான் மனிதம் வளர்ச்சியடைவதற்கென்று அடுத்த மனிதர் இணைவார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். அதை விடுத்து இருக்கிற அரசியல் தலைவர்களுடைய காலை கழிவினால் எங்களுக்கு அதிலிருந்து வழிந்து வருகின்ற தண்ணி நாங்கள் குடிக்கிற சாம்பியனாகவோ இல்லை நாங்கள் குடிக்கின்ற ஜின்னாகவோ பீராகவோ மாறலாம், அவ்வளவுதான். அதுக்கு அங்கால அது உதவி செய்யாது. காரணத்தினால்தான் நாங்கள் சொல்லுவது தெளிவாக தான் சொல்கின்றோம், யாரையும் குறை சொல்லவில்லை என்றால் நீங்களும் கஷ்டப்பட்டுத்தான் இதில் நீங்கள் செயலாற்றில் எங்களுக்கு தெரியும். உங்களுடைய அறியாமையால் நீங்கள் உங்களுடைய பலத்தை இழந்து கொண்டிருக்கின்றீர்கள். இங்கு இந்த முயற்சியில் ஈடுபட்டிருப்பவரெல்லாம் தேசிய விடுதலை போராட்ட நேரத்திலே மிக பலம் புரிஞ்ச சக்திகளாக இருந்தனீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். நாங்கள் அதை மறுக்கவில்லை. ஆனால் அது தேசிய தலைவருடைய அந்த கண் விழி பார்வை என்ற அச்சத்திலே நீங்கள் செயற்பட்டனீர்கள் என்பதை இப்பொழுது வெளிப்படுத்துகிறீர்கள். உங்களுடைய சொந்த சிந்தனையை செயல்படுத்த இல்லை என்பதை இப்படி நீங்களே வெளிப்படுத்துகிற நிலையாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். தான் அந்த துக்கமான நிலை. அவை உண்மையை பேசுவதுதான் ஒரு ஊடகவியலாளர் தன்மை. ஆனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் என்னென்று சொன்னால், ஊடகம் அந்த மண்ணில் இருக்கிற யதார்த்தத்தை, அதாவது உள்ளதை உள்ளபடி வெளிப்படுத்துகின்ற பொழுதுதான் அந்த மண்ணுடைய மக்கள் தங்களுக்கான எதிர்காலத்தை அமைப்பார்கள் என்பதற்காக தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதையும் இந்த இடத்தில் கூற வேண்டியிருக்கின்றது. நன்றி மாஸ்டர். நீங்கள் கூறுவது போல் இலகுவான விடயம் இல்லை. நீங்கள் எங்களுடைய இனம் விடுதலை பெறுவதற்கு கடின உழைப்பு தேவை. எத்தனை நாங்கள் இங்கே பேசியிருக்கின்றோம். அதாவது இந்த மக்களுடைய இன விடுதலைக்காக பயணிக்கின்றோம் என்று சொன்னால் அதற்கான ஒரு திட்டத்தினூடாக செயல்பட வேண்டும். ஆனால் பொறுப்பு கூறுவதற்கு யாரும் முன் வருவதில்லை. யாரிடம் போய் பொறுப்பு கூறுவது? ஆனால் இங்கே நாங்கள் அந்த விடயங்களை எடுத்து கூறுவது ஊடகத்தினுடைய பொறுப்பு மாஸ்டர். நீங்கள் அதை சிறப்பாக இங்கே பொறுப்பு கூற வேண்டும் என்றால் யார் அரசியல் செய்கின்றார்களோ அவர்கள் பொறுப்பு கூற வேண்டும். நாங்கள் அரசியல் செய்யவில்லை, அதுமே தெளிவாக கூறுகின்றோம். இது எனக்கு ஊடகத்துறையில் 50வது ஆண்டு. இந்த 50 ஆண்டு காலத்திலும் நாங்கள் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் அல்லது எந்த ஒரு அரசியல் தலைவருக்கும் கால்களுன்ற வேலை செய்ததில்லை, செய்ய போவதும் இல்லை. நாங்கள் மக்களுடைய பிரச்சனை என்னவோ அதையும் எடுத்துக் கூறுவோம். அதனால் அந்தந்த காலத்தில் மக்களுக்காக தலைமை தாங்கிய அரசியல் தலைவர்கள் எங்களை தங்களுடைய நண்பர்களாக நடத்தினார்கள் என்பதுதான் வரலாறு. உண்மை. அதே நேரத்தில் அமைப்பு என்று உருவாகி அந்த அமைப்பு அரசியல் ரீதியாக செயல்படுவதற்காக உருவாக்கப்பட்டது என்று சொன்னால் அவர்கள் அந்த பொறுப்பை எடுத்து அந்த பொறுப்பை மக்களிடம் கூற வேண்டும். என்ன செய்திருக்கின்றோம், எப்படி செய்திருக்கின்றோம். நாங்கள் ஊடகத்தில் இருப்பவர்கள் இதைத்தான் செய்ய முடியும். அந்த விடயங்கள் நல்ல விடயங்கள். எந்த துறையில் நாங்கள் சின்ன வயசிலிருந்து பயிற்சி பெறுறோமோ, அந்த பயிற்சி என்பது பயிற்றுவித்தல் என்று சொல்லும் தமிழ். எந்த துறையில் பயிற்சி பெறுறோமோ அந்த துறையில் தான் எங்களுக்கு அனுபவம் இருக்கும். நாங்கள் ஒரு துறையில் நீண்ட காலமாக இப்போ உதாரணமாக உலக பொருளாதாரத்துடன் எங்களுடைய பொருளாதாரத்தை இணைத்தல் என்ற நிலையில் நீண்ட காலத்துக்கு பயிற்சி பெற்றுவிட்டு உலகத்தினுடைய சர்வதேச அரசியலில் எங்களுடைய அரசியலை இணைக்கிற வேலைக்கு போக முடியாது. அந்த உலக பொருளாதாரத்தில் எங்களுடைய பொருளாதாரத்தை எப்படி இணைப்பு என்று செய்கின்ற பொழுதுதான் அர்த்தமுள்ளதாகும். அதே போல உலக அரசியல் துறையில் எவ்விதமாக செயற்பட வேண்டும் என்றால் யார் அரசியல் ரீதியாக அந்த அனுபவ அறிவை பெற்றார்களோ அவர்கள் செல்ல வேண்டும் என்ற வாழ்க்கை என்பது அனுபவம். இந்த அனுபவத்தினுடைய வெளிப்பாடுதான் அறிவு. இதுகளை மறந்து விடாதீர்கள். நீங்கள் இப்படி கூறும்பொழுது ஞாபகம் வருகிறது, என்னுடைய நண்பர் சொன்னார், தான் ஒரு கிராமத்துக்கு போயிருந்த பொழுது சொன்னாரோ, நீங்கள் இன்ஜினியர் இல்ல, நீங்கள் கட்டுற துறையில இன்ஜினியராக இருக்கிறீர்கள், இந்த கார்ல பிரச்சனை இருக்கு, அதற்கு திருத்தி விடுங்க என்று கேட்டது போல் தான் இருக்கின்றது. அதே நிலவை தான் நான் இங்கே பார்க்கிறேன். நன்றி மாஸ்டர். அரசு ஒன்று நாங்கள் தெளிவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், உலகம் ஒரு சவால் இருந்த ஒரு காலமாக நாங்கள் இங்கே பார்க்கலாம். எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் இனி சர்வதேச சட்டங்கள் இவையெல்லாம் மதிக்காத ஒரு நிலைமை இருக்கின்றது. உங்களுக்கு தெரிந்த ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட பின்பு 17 ஆண்டுகளில் ஒரு சரியான வழிகாட்டல் இல்லாத ஒரு சவாலாகத்தான் ஈழத்தமிழர்கள் இருக்கின்றது. மாறி வந்திருக்கின்ற இந்த உலகத்தில் ஈழத்தமிழர்களுக்கு நாங்கள் அமைப்புகள் தொடர்பாக அவர்களுடைய செயல்பாடுகள் தொடர்பாக கேள்விகளை எழுப்பும் பொழுது அவர்களுக்கும் ஒரு கடினமாகத்தானே இருக்கும். அதாவது இந்த உலகத்தில் ஜனநாயகம் இல்லாமல் போகின்றது, இறைமை என்பதை கேள்விக்குறியாக்கப்படுகின்றது என்ற விடயங்களை இப்பொழுது மாஸ்டர்ஸ் கூறும் பொழுது அமைப்புகளும் கூட அவர்களை சரியான வழிக்கு செல்ல முடியாமல் இருக்கின்றதும் அவர்களுக்கு ஒரு சங்கடமான ஒரு நிலைமை இருக்கிறதை நீங்கள் பார்க்கிறீர்களா? அதனால்தான் இந்த தொய்வும் பின்னடைவுக்கும் காரணம் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? அது அவர்கள் பக்கத்திலும் ஒரு நியாயம் இருக்கின்ற என்று நீங்கள் கருதுகிறீர்களா? அதாவது அமைப்புகளிடம் தொய்வு இருக்கின்றது என்னென்று சொன்னால், ஒரு இப்ப ஈரான் போர்ல, ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் போர்ல பலசாலிகள் யார்? அமெரிக்கா. கிட்டத்தட்ட சூப்பர் பவர், பெஸ்ட் ஆர்மி. ட்ரம்ப் சொல்றது சரி, பெஸ்டான ஆர்மி, பெஸ்டான நேவி, பெஸ்டான தரப்பட கடப்பட எல்லாம்.
900 பில்லியன் பாதுகாப்பு செலவு ஒரு மாசத்துக்கு. ஈரான் 15 பில்லியன். ஆனால் யார் வென்றது? ஏனென்று சொன்னால் உங்களிடம் அதுக்குரிய என்னென்னு சொன்னால் அங்கு ராணுவ அதிகாரிகள் அந்த துறை சார்ந்தவர்கள் முடிவெடுத்தார்கள். IRGC தன்னிச்சையாத்தான் இயங்கும். இங்கு ராணுவ ஜெனரல்களை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு ட்ரம்பும் கடநிலை ஊழியர் 4 பேரும் முடிவெடுத்தார்கள். அதாவது இதை இன்னொருத்தர், அதாவது இந்த லாரி ஜோன்சன் எப்படி கூறினார் என்றால், நீங்கள் ஒரு சர்ஜரி செய்கிறீங்கள், சர்ஜன் இல்லாம ஒரு சர்ஜரி என்ன செய்றீங்கன்னு சொன்னா, சர்ஜரி செய்யறீங்க, ஒரு ஒருத்தருக்கு மேஜர் சர்ஜரி செய்யறீங்க, ஆனா அங்க சர்ஜனை இல்லை, அவரை வெளியில அனுப்பியாச்சு. அனுப்பி போட்டு 4 நர்ஸ் மேர் சர்ஜரி செய்தா அப்படி இருக்கும். அதே போலதான் இன்றைக்கு எந்த பெரிய பவரும் விழுந்தது என்று சொன்னால், அந்த துறையை நீங்கள் வடிவாக அதன் தாற்பயத்தை நீங்கள் படிக்காமல் விட்டதும், அதை அறிந்தவர்களை அதற்குள் உள்வாங்காமல் விட்டது. 4 பேர் சேர்ந்து கூட்டம் போட்டா, 4 பேர் சேர்ந்து அதுவும் ஒரு மக்களின் கொடியை களவெடுத்து அதையே தங்களோட கொடியாகவும் எடுத்து அமெரிக்காண்ட தீர்மானத்தை களவெடுத்து அதை தாங்கள் செய்த தீர்மானம் பொய்யும் புரட்டும் செய்யும் போது, அமெரிக்கா பொய்யும் புரட்டும் செய்தது கடைசியா என்ன நடந்தது? உண்மைதான் வென்றது. நெத்தனியாவு பொய்யையும் புரட்டையும் போட்டார், ஆட்சி மாற்றம் கையை கட்டிய தூரத்தில் இருக்கண்டு. ஆனால் கனவிலும் எட்டாத தூரத்தில் அது இருக்கண்டு போனாப்புறதான் தெரிஞ்சது, வெளியேறிட்டாங்க. அதை கனவு கூட காண முடியாது என்ற ஒரு நிலை. அதுக்கு பின்னால எத்தனையோ சக்திகள் இருக்கின்றன. இப்ப நீங்கள் பாருங்கள், ஈரானை பொறுத்தவரையில் ஈரான் சீனாவுடன் நட்பாக இருக்கிறது, ரஷ்யாவுடன் நட்பாக இருக்கின்றது, இன்றைக்கு ஸ்பெயினுடன் நட்பாக இருக்கின்றது, பிரான்ஸ் ஒரு நல்லதை செய்ய வரைக்கும் பிரான்சுடன் அது நட்பாக இருக்கின்றது, ஏன் அமெரிக்காவுடன் கூட அது நட்பாக இருக்கின்றது. அதாவது 1979ஆம் ஆண்டுக்கு பிறகு இப்பதான் ஈரான் அமெரிக்கா, அதாவது இஸ்லாமிய புரட்சிக்கு பிறகு ஒரு உயர்மட்ட சந்திப்பை ஈரானும் அமெரிக்காவும் மேற்கொள்ற அளவுக்கு இந்த போர் அவர்களை கொண்டு வந்து விட்டிருக்கின்றது. இப்ப நீங்கள் கேட்டது போல இந்த அமைப்புகளின் தோல்வி தொய்வுகளுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், அவர்களிடம் எந்தவித நிபுணத்துவம் கிடையாது, மற்றது நிபுணத்துவம் உள்ளவர்களை உள்வாங்குவது கிடையாது, மற்றவர்களுக்கு எடுத்த உடனே பயம். ஆக அவர்களிட ஒரே ஒரு இலட்சியம், தாங்கள் ஒரு அமைப்பை நடத்தியதாகவும் தாங்கள் விடுதலையை பெற முற்பட்டதாகவும் தங்கள் வாழ்கிற நாளில் ஒரு போலியான பிம்பத்தை உருவாக்கி தாங்களே அதை அனுபவித்து விட்டு செத்து விட வேண்டும். அவ்வளவுதான். அது மக்களுக்கு தெரியும். நீங்கள் இப்ப பார்க்க போனால், இப்ப மக்கள் இப்ப மாஸ்டர் கூறியது போல, ஏன் ஊடகவியலாளர் மீது பாய்கிறார்கள்? அது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். என்றால் ஊடகத்துறை தனது பணியை சரியாகவே செய்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் பாருங்கள், இன்றைக்கு ட்ரம்ப் எரிஞ்சு விழுகிறார் யார்? CNN மீது, வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் மீது. ஏன்? உண்மையை சொல்றாங்க. முடியணும்னா திட்டித்து இருக்கிறாங்க, கேடு கட்ட வார்த்தையாலே எல்லாம் திட்டுறாரு CNN எல்லாம். வழக்கு போடுவன் என்று சொல்லிவிட்டார். வழக்கு போடுவன், ஃபேக் நியூஸ் என்றெல்லாம் சொல்லுகிறார். அவங்களா செய்யவில்லை, அவங்க தங்கள் கடமையை செய்கிறார்கள். இன்றைக்கு இப்ப அவங்க செய்த கடமை, இப்ப 3 அமெரிக்கர்கள் இந்த போருக்கு எதிரண்டு இப்ப வந்திருக்கிறது. 3 அமெரிக்கர் இந்த போருக்கு வேண்டாம் என்றார்கள். ஒரு நாடு தவறுதலாக போகும்போது, ஒரு நாட்டின் வெளிவார கொள்கை தவறாக போகும்போது, ஒரு நாட்டை இன்னொரு நாடு அந்த நாட்டின் வெளிவார கொள்கையை ஹைஜாக் பண்ணி தனது நலனுக்காக அந்த நாட்டை தவறாக வழிநடத்தும் போது, அதை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டியது ஊடகத்தின் பங்கு. அதை சரியாகவே அமெரிக்க ஊடகங்கள் செய்து கொண்டிருக்கின்றன. அதே போல தமிழீழத்தை பொறுத்தவரையிலும் எங்களிடம் இருந்த தேசிய ஊடகம் வியாபாரிகளால் கையகப்படுத்தப்பட்டாலும் மீண்டும் நாங்கள் எழுவோம் என்று நாங்கள் இதை உண்மையாக சொல்வது பலருக்கும் மிகப்பெரிய பிரச்சனைகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. ஏன்னா போலிகளை இனங்காட்டுகிறார்கள். இதுதான் போலி, இதுதான் உண்மை, இதுதான் என்று சொல்லும் போது ஜீரணிக்க முடியாத ஒரு தன்மையாக இருக்கு. நீங்கள் சொன்னது போல தொய்வு நிலைக்கு அவர்களுடைய இயலாமை, அதாவது
அவர்களை குறை கூற முடியாது என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு சர்ஜனை வெளியில் அனுப்பி போட்டு நீங்கள் ஆபரேஷனுக்கு போனது ஆற்று தவறு. உயிர் போன பிறகு இது உங்களோட வீட்டு பிரச்சனை இல்லை, நாளைக்கு நீங்கள் தீர்த்துக்கொள். இது ஒரு தேசியத்தின் பிரச்சனை. தேசியத்தின் பிரச்சனைக்கு நீங்கள் வந்து விளையாட முடியாது. நாளைக்கு கேள்வி வரலாறு, இது வரலாறு பதிவு ஒரு குடும்பத்தின் பிரச்சனையை வரலாறு ஒரு நாளும் பதிவு செய்ய, இது ஒரு தேசிய பிரச்சனை. அதை கூட அறியாமல் ஆளுக்கால் சேரடிச்சு கொண்டு இப்ப என்னன்னு சொன்னால், ஒரு உங்களிடம் இப்ப ஈரானை பாருங்கள், ஈரானுக்கு என்ன கிடைக்கிறது? அதுன்ற இயற்கை வளம், அதை சரியாக பயன்படுது. ஹார்மூஸ் வந்து அதுக்கு கிடைத்த ஒரு கொடை. அந்த மலைகளும் அந்த நிலப்பரப்பும் அவர்களுக்கு கிடைத்த ஒரு கொடை. அதுதான் அந்த போரை வெற்றி கொள்ள வைக்கின்றது. கடற்படை தேவையில்லை, வான்படை தேவையில்லை. ஆனால் எங்களிடம் உணவு வளங்கள் இருக்கின்றன. எல்லாவற்றையும் கொண்டு போய் ஏன் வேறு நாடுகளுக்கு கொடுக்குறீங்க? இப்ப மாஸ்டர் சொன்னது போல இறமை உனக்கு நாங்கள் இந்தியாவுடைய தொப்புள் கொடி இல்லை. இந்தியா நட்பு நாடு, அமெரிக்கா நட்பு நாடு, அதே போலதான் பாகிஸ்தான் நட்பு நாடு, சீனாவின் நட்பு நாடு. நீங்கள் அதை உணர்கிறீர்களா என்றால் இல்லை. பிறகு அதாவது இப்ப அமெரிக்க மக்கள் இன்றைக்கு ஊடகங்களும் ட்ரம்புக்கு எதிராக நிக்கிறதுக்கு என்ன காரணம்? ஏன் எதிராக ட்ரம்ப் ஏன் கெட்ட வார்த்தைகளால் அமெரிக்க ஊடகங்களை திட்டி தீர்க்கிறார்? ஏனென்று நேற்று பார ஸ்டேட்மெண்ட் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பத்திரிகை சஞ்சிகை அது போட்டிருக்கிறது. அமெரிக்காண்ட கழுகு கீழே, அது முன் அட்டைப்படம், கழுகு கீழே விழுந்து கிடக்கிறது, அதன் முதுகில் அம்பு ஒன்று பாய்ந்திருக்கின்றது, ஓவர், கேம் ஓவர் என்று போட்டிருக்கிறது. எல்லாரும் அட்டைப்படத்திலே போடுகிறார். ஏன்? தங்கள் நாட்டின் வெளிவார கொள்கை தவறாகிவிட்டது என்பதை அவர்கள் ஆவேசமாக சொல்கிறார்கள். ஒரு நாட்டுக்கு வெளிவார கொள்கை முக்கியம் என்றால் நண்பன் யார், பகைவன் யார் என்பதில் அதுதான் முக்கியமா. உங்கள் வெளிவார கொள்கை என்ன? இப்ப மாச சொன்னது போல உங்களுக்கு பிடிச்ச, உங்களுக்கு வசதியாக வாழக்கூடிய, உங்களுக்கு உங்களுக்கு பட்டாடை உங்களை போற்றக்கூடிய நாடுகளுக்கு கால கழுவுவது மாசம். அதான் அவங்களோட வெளிவார கொள்கை. சரி, அன்றைக்கு ஒரு நண்பர் கேட்டார், வெள்ளக்காரன் உடுப்பு என்ன? கோட்டும் சூட்டும். அவனுக்கு ஏன்னாப்பா வேட்டியை கட்டுறீங்க? இல்ல, அவன் உடுப்பையே மாத்தி வெள்ளக்காரனுக்கு வேட்டியை கட்டினா எங்களுக்கு விடுதலை தருமென்ற யாரும் உங்களுக்கு சொன்னது? அதுக்கெல்லாம் நேரத்தை மினக்கெடுத்தாம ஒரு 4 வார்த்தைய நீங்கள் அறிவுபூர்வம். இன்றைக்கு ஈரான் வென்றது என்ன? அவன் அறிவு. இன்றைக்கு ஸ்டாமர் ஆர்டர் போட்டிருக்கிறார், சாஹிட் 136 கில் பண்ணக்கூடிய ஏவுகணைகளை தயாரிக்கிற நிறுவனங்களை தேடித் திரிகிறார்கள். அவங்களோட டெக்னாலஜி நாங்களும் இருக்கிறோம் எல்லா தேசத்திலும். அதை உங்களோட தேசத்துக்காக ஒருங்கிணைக்க பாருங்கள், தமிழர்களுக்காக, ஏனைய நாடுகளுக்கு. ஸ்மார்ட் வேலை என்று சொல்றதும் ஹார்ட் வேலை என்று சொல்றதும் என்னென்று சொன்னால், நாங்கள் இன்னொரு தேசத்துக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறது ஹார்ட் ஒர்க் என்று சொல்லலாம். ஸ்மார்ட் வேலை என்று சொன்னால் அந்த தேசங்களை எங்களுக்காக வேலை செய்ய வைப்பது. அதைத்தான் இன்றைக்கு ஈரான் செய்து கொண்டிருக்கிறது. ஈரான் என்று நீங்கள் சொல்லும்போது, இப்போ நீங்கள் அமைப்புகள் தொடர்பாக கூறும்பொழுது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிற 20-25 ஆண்டுகளை நீங்கள் பின்னோக்கி பார்த்தால் எத்தனை அறிவுள்ளவர்கள்லாம் அந்த அமைப்பில் இருந்தார்கள். அவர்கள் எல்லோரும் விட்டு விலகி விட்டார்கள். ஏனென்றால் அவர்களால் இயங்க முடியாது. ஏனென்றால் ஒரு சிலர் தங்களுடைய கதிரையை வைத்திருப்பதற்காக அவர்களை தந்திரமாக வெளியில் அனுப்பிவிட்டார்கள். இது ஒரு வேதனையான விடயம். என்னவென்று சொன்னால், இப்ப நீங்கள் கூறினீர்கள், இது ஒரு விளையாட்டு கழகத்தினுடைய பிரச்சனை இல்லை, இது ஒட்டுமொத்த ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனை என்று நீங்கள் கூறும்பொழுதுதான் இதை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறார்களா என்று சிந்திக்க தோன்றுகிறது. ஆனால் இப்ப நீங்கள் ஈரான் தொடர்பாக கூறும்பொழுது அரசர்களே பாருங்கள், இந்த ஹார்மூஸ் நீரிணை தொடர்பாக ஈரான் சிந்தித்திருக்கும் ஒன்று உங்களோடு நான் உரையாடும் பொழுது அடிக்கடி இதை யோசிப்பேன். அதாவது இப்பொழுது கட்டணம் செலுத்தித்தான் அங்கே கப்பல்கள் பயணிக்கலாம் என்று கொண்டு வரப்போகின்றார்கள். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும், அது எவ்வளவு கட்டணம் செலுத்த வேண்டும் தான் நிர்ணயிக்க போகிறார்கள். பாருங்கள், 48 ஆண்டுகளுக்கு பின்னர் எவ்வளவு அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைகளுக்கும் வாழ்ந்த ஈரானிய மக்கள், ஈரானிய ரெஜீம், அவர்கள் கூறுகிற ரெஜீம் இப்படி ஒரு மாற்றத்தை காணும், இப்படி ஒரு வளர்ச்சியை காணும் என்று யாரும் கனவு கண்டிருக்க மாட்டார்கள். இது ஈழத்தமிழர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கின்ற நிலைமை என்று நீங்கள் கருதுகிறீர்களா? இதனூடாக ஈழத்தமிழர்கள் இந்த நிலைமைகளை புரிந்து தங்கள் மத்தியில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கான நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றன என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? என்னென்று சொன்னால்,
நீங்கள் கூறியது போல 25 வருடங்களுக்கு முன்னர் எவ்வளவோ புத்திஜீவிகள் எவ்வளவோ பேர் அமைப்புக்காக இணைந்து செயற்பட்டார்கள். அப்போது விடுதலை ஒன்று நோக்கமாக இருந்தது. அதில் பயணித்தவர்கள் உயிரையும் தங்கள் தேசத்துக்காக விடுதலை கொடுக்க தயாராக இருந்தார்கள். அதுதான் அந்த எல்லோரையும் ஒருங்கிணைத்திருந்தது. ஈரானும் அப்படித்தான். நீங்கள் பாருங்கள், குண்டு விழுமென்று தெரிஞ்சும் குண்டு விழுந்த போதும் மில்லியன் கணக்கு மக்கள் ரோட்டில் நிற்கிறார்கள், ஓடவில்லை. யாரும் பதுங்கு குழிக்கு ஓடவில்லை, நிற்கிறார்கள். ஈரான் அரசு தலைவர் அதுக்குள் தான் நிற்கிறார். அன்றைக்கு ஒருவர் எடுத்து கேட்டார், ஆஸ்திரேலியாவில் இருந்தவர், நீங்கள் பாருங்கள் அந்த மக்கள். ஆனால் இங்கு அன்றைக்கு பார்த்தன் யாரோ ஒரு லெப்டினல் என்று, அதெல்லாம் லெப்டினல் என்றதெல்லாம் இராணுவத்தின் பதவிகள், அது போடுறதுல பிரச்சனை. லெப்டினல் என்று சொல்லி தமிழ் விடுதலை புலிகள் போராளின்ற நினைவுக்கு லெப்புக்கு பக்கத்துல 4-5 டாக்டர், கேடலுக்கு பக்கத்துல 4-5 டாக்டர். அங்கால ஏன் இப்படி போறப்ப பயம், கேடல் என்று எழுதினா பயம். நீங்க உங்களை யார் எழுத சொன்னது? பயன்தான் நீ வீட்டை படுத்துறேன். உன்னை யார யாரோ கடிதம் போட்டு கூப்பிட்டது அப்படி. ஆனால் உலகத்தில் இருக்கிற சட்டங்களை கூட உங்களுக்கு புரிஞ்சு கொள்ள தெரியல. அதெல்லாம் தவறு இல்லை, அது தவறே இல்லை. அது இவ்வளவோ எல்லாத்துக்கும் பயம், எல்லாத்தையும். அதாவது சில ஊடக வியாபாரிகள், இப்ப ஏன் இதை சொல்ல வாரேன் என்று சொன்னால், 25 வருடத்துக்கு முதல் தேசியத்துக்காக ஏன் எல்லோரும் எத்தனையோ நிபுணர்கள் ஒன்றிணைந்திருந்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் உயிரை கொடுக்க தயாராக இருந்தார்கள். அப்போது நிதி உள்ளவன் நிதியை கொடுத்தார், அறிவுள்ளவன் அறிவை கொடுத்தார்கள், பலம் உள்ளவர்கள் உழைப்பை கொடுத்தார்கள். எல்லோரும் தங்களிடம் என்ன இருக்கிறதோ அதை கொடுத்தார்கள். ஆனால் போன பிற்பாடு வியாபாரிகள் எல்லாரும் சேர்ந்து தங்கள் நலனுக்காகவே தவிர அது அங்கு தேசியம் இல்லை. இந்த 2009க்கு பிறகு நீங்கள் தேசியம் என்றெல்லாம் பேசுகிறார்களே தவிர வியாபாரிகள் அந்த தேசியத்தை பயன்படுத்தி உடைக்கிறார். தேசிய தலைவர் ஒன்றை கூறினார், இங்கிருந்து போன ஊடகவியலாளர், நீங்கள் கூறியிருந்தீர்கள். அதாவது தான் இருக்கும் போதே வெளிநாட்டில் இயக்கத்தை விற்பவர்களும் இருக்கிறார். அவர் இல்லை என்று சொன்னால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எப்படி என்று சொன்னால். அதுதான் தற்போதைய நிலைக்கான காரணம். இந்த அமைப்பு, இப்ப நீங்க பாருங்கள், இங்கே இருக்கிற அமைப்புகளை கூட மக்கள் ஏன் புறக்கணிக்கிறார்கள்? மக்களுக்கு தெரிகிறது. அவர்கள் யோசிக்கிறார்கள் தாங்கள் மக்களை முட்டாளாக்கலாம். அதில் எத்தனையோ படித்தவர்கள் இருக்கிறார்கள். இப்ப ஈரானை ஏன் முட்டாளாக்க முடியவில்லை சொல்லுங்க பார்ப்போம். அவங்க படித்தவர்களான ஏராளம். நாடாளுமன்றத்தில் நீங்கள் போய் பார்த்தீர்கள் என்றால் கூட அங்கு 80% மாணவர்கள் எம்எஸ்சி ஹோல்டரும் பிஹெச்டி ஹோல்டரும். ஏன் அயத்துல்லா ஹமானி அவரே 3-4 எம்எஸ்சி டிகிரி வச்சிருக்கிறார். அவற்ற மகன் அவரும் அப்படித்தான் எத்தனையோ முது எம்எஸ்சி பட்டங்களை வைத்திருக்கிறார். அப்ப ஒரு கல்வி அறிவுள்ள சமூகத்துடன் மோத முடியாது என்பதை இந்தியால இருக்கிற அமெரிக்கான்ற குழுவும் இப்போது இந்தியால அமெரிக்காவும் அமெரிக்கா கல்வி அறிவில் மேல நிற்கிறது. ஆனா ஆளும் வர்க்கம் யாராக இருக்கிறது? அதுதான் பிரச்சனை. அதுதான் இந்த தோல்விக்கான மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கும். 16 ஒரு போர் நடந்து கொண்டிருக்கும் போது 16 ஜெனரல்களை நீங்கள் வீட்டுக்கு அனுப்பினால் உண்மை. நன்றி அரசோர்களே. மாஸ்டர் அரசோர்கள் கூறிய விடயங்களை பார்க்கும் பொழுது பின்னடைவு வருவது இயல்பு மாஸ்டர். எந்த இனத்துக்கும் பின்னடைவு வரலாம். ஆனால் அந்த பின்னடைவில் இருந்து எப்படி நாங்கள் மீண்டெழுந்து உலகத்தின் ஓட்டத்தில் உலகம் என்ன விரும்புகிறதோ அந்த நிலைமைகளை அறிந்து, அரசோர்கள் கல்விமான்களை பற்றி கூறும் பொழுது இனத்திலும் இருக்கிறது, உலகம் பூராவும் இருக்கிறார்கள், நல்ல படித்தவர்கள் அறிவுள்ளவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் பின்னடைவு வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் மீண்டும் கட்டி எழுப்பதற்கு இப்ப இந்த உலகத்தில் நடக்கின்ற விடயங்களை அவதானித்து மேலே வருவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை இங்கே உருவாக்கி கொடுத்திருக்கின்ற என்று நம்புகிறீர்களா? அப்படி சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்திருந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? வாழ்வில் சந்தர்ப்பங்கள் எப்பொழுதுமே இருக்கின்றது. வாழ்வில் சந்தர்ப்பம் இல்லாத ஒரு நாள் எந்த மனிதனுக்கும் இல்லை. எல்லா மனிதனுக்கும் வாழ்வதற்கான ஆற்றலும் அதை அவன் சரியாக பயன்படுத்தினால் வாழ்வில் அவன் பாதுகாப்பான அமைதியான வளர்ச்சியை பெறுவதற்கான தன்மையில் இருக்கின்றன. ஆனால் அதை பயன்படுத்தாமல் விடுவதன் காரணமாகத்தான் வறுமையும்
அறியாமையும் வருகின்றது. ஆனபடியால்தான் உலகத்தினுடைய மக்களுடைய பொது எதிரியாக வறுமை அறியாமையும் தான் இருக்கின்றது. ஆனால் நாங்கள் வறுமையோ அறியாமையோ அகற்றுவதற்கு ஈழத்தமிழர்களுக்கு மத்தியில் கடந்த 17 ஆண்டுகளாக எதனை செய்தோம்? எந்த வறுமையை அகற்றியிருக்கின்றோம்? எந்த அறியாமையை அகற்றியிருக்கின்றோம்? அறியாமை எப்படி அகற்ற முடியும்? ஒரு இப்ப அருஷ் மிக அழகாக கூறினார். பல விடயங்களை அருஷ் என்று அற்புதமாக கூறியிருக்கின்றார். அதை கேட்பவர்கள் நிதானித்து கேட்பீர்கள் என்றால் உங்களுக்கு மிக பலத்த சிந்தனை மாற்றம் ஏற்படும். என்னன்னு சொன்னால், இந்த நாங்கள் எது நடக்கிறதோ நடந்து கொண்டிருக்கிறதோ, நடந்தது எங்களுக்கு அனுபவமா இருக்க வேண்டும். நடந்த நினைத்துக்கொண்டு நடந்ததையே திரும்பி வரும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது எந்த நேரத்திலும். அது நீங்கள் வெற்றியாக இருந்தாலும் சரி, நீங்கள் பின்னடைவாக இருந்தாலும் சரி, நேற்று நடந்தது என்று வரப்போவதில்லை. அது நேற்று நடந்ததுதான். ஆனால் இன்று நாங்கள் எப்படி வாழ்கின்றோம் என்பதில் தான் நாளை இருக்கின்றது. அதால் தான் சைவ சித்தாந்தம் தெளிவாக சொல்லும், கழிந்த காலம் எங்களுக்கு இருக்கு, இறந்த காலம் இல்லை என்ற. இந்த வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் உங்களோட நினைவில் அமையும். அது நினைவில் அமைக்கிறதால அது உங்களுக்கான எண்ணமாகவே இன்றைக்கும் இருக்கும். இன்றைக்கும் நாங்கள் இளவயதில் எங்களோட வகுப்பறையில பக்கத்துல இருந்து பேசினவே பழகினவே எல்லாரையும் நாங்கள் நினைத்து வாழ்கின்ற தன்மையெல்லாம் இருக்கின்றது. ஆகவே இந்த இடத்தில் மிக முக்கியமான விடயம் என்னென்றால், ஒரு மாற்றத்தை கொண்டு வரதாக இருந்தால் அது உண்மையில மாற்றத்தை நோக்காக கொண்டிருக்க. இப்ப தேசிய மக்கள் சக்தி ஒரு மாற்றத்தை கொண்டிருக்கான ஒரு புதிய அரசியல் தளமாக தன்னை வெளிப்படுத்தி தேர்தல் வெற்றி பெற்றது. நல்ல விடயம். இந்த இடத்துல இந்த கொலம்பியா பல்கலைக்கழகத்துடைய பேராசிரியரும் பொது அறிவுஜீவி என உலகம் போற்றுவருமான ஜெக்ரி டிசார்ட், டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்தின் அரசாங்க நோக்கம் ஈரானிய அரசாங்கத்தை தூக்கி எறிவதும் தனக்கு சார்பான ஒரு பொம்மை அரசாங்கத்தை அங்கு நிறுவுவதுமாகும். அதன் மூலம் சீனா மற்றும் ரஷ்யா மீது அழுத்தத்தை அதிகரிப்பதும் அவர்களின் குறிக்கோள் என்றார். இதே தன்மையைத்தான் எங்களுடைய விஷயத்தில் பிராந்திய மேலாண்மைகளும் செய்தன. பிராந்திய மேலாண்மை தனி ஒரு நாட்டை சொல்லவில்லை. எங்களுடைய பிராந்திய மேலாண்மைகளாக இந்தியாவும் இருக்கின்றது, பாகிஸ்தானும் இருக்கின்றது, சீனாவும் இருக்கின்றது. மூன்றுமே எங்களை பிராந்திய மேலாண்மை தான், யாருமே மறக்க முடியாது. அதே நேரத்துல சர்வதேச உறவுகள் தொடர்பான சிந்தனையாளரான ஜான் மியர்ஹைமர் உண்மையான குறிக்கோள் அரசியல் மாற்றத்துக்கு அப்பாற்பட்டது ஈரானை பிளவுபடுத்தி துண்டாடுவதை இந்த யுத்தம் நோக்கமாக கொண்டிருக்கின்றது. இதுதான் அனுரகுமார திசுநாயக்காவுடைய நோக்கம். அனுரகுமார திசுநாயக்காவுடைய நோக்கமும் தமிழர்களுக்கான உண்மையான தீர்வை கொண்டு வருவதில்லை. சிறிய சிறிய சலுகைகளை அளித்து அல்லது ஒரு சிலருக்கு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை ஏற்படுத்தி அதன் வழியாக சமுதாயத்தை துண்டாடுவது, சமுதாயத்தின் நோக்கத்தை சிதறடிப்பது. இதே நோக்கத்தை தான் பல ஈழத்தமிழருடைய பகமை நாடுகளும் ஈழத்தமிழர்களை கொண்டே செய்து கொண்டிருக்கின்றது. அவர்களுக்குள் ஒரு உற்சாகத்தை கொடுப்பது, நாங்கள் அதை முடிச்சு தருவோம், இப்படி செய்தால் அந்த மாதிரி நடக்கலாம், அப்படி செய்விப்பதன் மூலமாக ஈழத்தமிழர்களுக்குள்ளேயே இந்த சிக்கலை ஏற்படுத்தி விடுவார்கள். அதாவது நாங்கள் எங்களுடைய மாற்றத்துக்கு எல்லாரும் ஒன்று சேர்ந்து உழைப்பதற்கு பதிலாக நாங்கள் என்ன செய்கின்றோம், எங்களையே நாங்கள் துண்டாடுகின்ற தன்மைக்குள் வருகின்றோம். பல்குழுவை அமைக்கின்றோம், பால்சை முற்பகையை வரவேற்கின்றோம், வேந்தலைக்கும் கொள்கிரும்பை நடைமுறையாக்குகின்றோம். இது வள்ளுவரும் சொன்னது. பல்குழுவும் பால்சை முற்பகையும் வேந்தலைக்கும் கொள்குறும்பும் இல்லது நாடு. நாட்டுக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்ல சொல்லப்படவில்லை. அது நாடு எப்படி இருக்க பித்தன் பேசினார்கள். எங்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு பல்குழுக்களை உருவாக்குறோமோ அவ்வளவு தூரத்துக்கு அந்த நாடு அழியும். அவ்வளவு தூரத்துக்கு உட்பகை வளர்ந்து கொண்டே வரும். அவ்வளவு தூரத்துக்கு அதனுடைய விளைவாக அரசனாலையும் அல்லது ஆட்சியாலேயும் கண்டறிய முடியாத குற்றங்கள் அதிகரித்து கொண்டு செல்லும். இதான் இன்றைக்கு உலகத்துல இன்றைக்கு உலகம் கிரிமினல் வேர்ல்டுன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு அமெரிக்காவே இந்த கிரிமினல் வேர்ல்டா நிக்குது. உலகத்தினுடைய சட்டங்கள் எல்லாத்தையுமே தூக்கி எறிச்சு. இன்றைக்கு உலகம் ஒரு குற்றவியல் உலகமாக மாறிவிட்டது. அந்த குற்றவியல் உலகத்துல என்னுடைய தேவைக்காக எதையும் செய்யலாம் என்ற ஒரு நினைப்பில் வருகிறது. இதன் காரணமாக தான் இன்று காலை, இது ஆசிரியர் சங்கத்தில் எழுதவில்லை, ஆனால் அந்த காலையில் 14வது திருத்தந்தை போப் லியோ அவர்கள் உத்தியோகபூர்வமாக ஒரு அறிக்கையை வெளியிட்டார். அதிலே நான் ஆங்கிலத்திலேயே சொல்கின்றேன். Who is a disciple of Christ, the Prince of Peace, is never on the side of those who once wield the sword and today drop bombs. இவ்விதமாக தொடங்கின அந்த அறிக்கையில் peace which comes only from the patience, promotion of coexistence and dialogue among peoples என்ற அந்த கருத்தை வலியுறுத்தினார். அந்த வலியுறுத்தி, அதாவது உண்மையான அமைதி என்பது எப்பொழுதும் எங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற இருப்புக்களை நாங்கள் புரிந்து ஏற்று நடப்பதில் இருக்கின்ற இருப்புகள் எல்லாம் ஒரே மாதிரியாக ஒரே தன்மையாக இருக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது. அந்த கோஎக்ஸிஸ்டன்ஸா இருக்கிற அந்த
எங்களுடன் இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த இருப்புகளை நாங்கள் எந்த அளவு தூரத்துக்கு நாங்கள் புரிந்து கொள்கின்றோம், எந்த அளவு தூரத்துக்கு அவர்களுக்கு எங்களை புரிய வைக்கின்றோம் என்ற பின்னணியில் தான் அந்த உரையாடலில் நாங்கள் செய்கின்ற பொழுதுதான் மக்களுக்கு இடையிலே அமைதி தோன்றும் என்பதை கூறியிருந்தார். இந்த இடத்தில் கூறிய விடயம் என்னவென்றால், அமெரிக்காவுடைய பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெசத் அவர்கள் என்ன கூறினார்கள் என்று சொன்னால், இந்த யுத்தம் புனித யுத்தம், இது இயேசுநாதருடைய பெயரால் நடக்கிறது என்று சொல்லி ஒரு கிறிஸ்தவ தேசியத்தை, அமெரிக்க சார்ந்த கிறிஸ்தவ தேசியத்தை அமெரிக்காவில் கட்டியெழுப்புகின்ற அரசியல் தந்திரத்தை செய்தார். இதே மாதிரித்தான் பல நாடுகள் மதத்தின் பெயராலவோ அல்லது ஒரு கட்சியின் பெயராலவோ ஒரு இயக்கத்தின் பெயராலவோ செய்வார்கள். இந்த தேசியவாதத்தை எப்படி கட்டியெழுப்ப உலகம் முழுக்க இருக்கிறார்கள். அப்ப அதற்காக உடனடியாவே சொன்னார். அதாவது அது மாத்திரம் இல்லை, ஒரு மிக மிக சுவாரஸ்யமான விஷயத்த சொன்னார். அதாவது இயேசுநாதர் சிலுவையில உயிர் நீத்த பெரிய வள்ளி அன்று இந்த F-15 விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது, அது இயேசுநாதர் உயிர் கொடுத்ததுக்கு சமன் அப்படி சொல்லிக்கல மூன்றாம் நாள் இயேசுநாதர் கல்லறையிலிருந்து உயிர்த்த மாதிரி ஈஸ்டர் சண்டே அன்றைக்கு, அதாவது உயிர்ப்பிடி ஞாயிறு அன்றைக்கு அந்த மாலுமி மீட்கப்பட்டார். எப்படியாக மக்களை ஒரு உணர்ச்சி வசப்படுத்தி எப்படியாக மக்களை சிந்தனை மழுப்படிக்கம் செய்கிறது என்பதை இந்த பேச்சை தெளிவுபடுத்துகிறது. எதற்காக சொல்கின்றேன் என்றால், தயவு செய்து பௌத்தம் ஒரு மிக உன்னதமான ஒரு சமயம். உலகத்திலே துன்பத்தை நீக்கி மனிதன் அமைதியாக வாழ்வதற்கான சிந்தனையை தொகுத்தளித்த மிகப்பெரிய சிந்தனையாளர் புத்தருடைய பின்னணியில் தான் இந்த லிபரலிசமே தோற்றம் பெற்றது. இந்த தாராண்மைவாதத்தினுடைய வித்து பௌத்தம், யாருமே மறக்க முடியாது. அதாவது இவருடைய வாழ்க்கையிலும் நாங்கள் குறுக்கிட செய்யாமல் அவர்களுடைய மகிழ்ச்சியை அதிகரித்து கொண்டு செல்ல வேண்டும் என்பது தாராண்மைவாதம். பௌத்தம் சொன்னது எவருடைய சுக்கத்தையும் நாங்கள் தவிர்ப்பதாக இருந்தால் அந்த சுக்கத்திலிருந்து அவர்களை விலத்த வேண்டும் என்று சொல்லும். இந்த பின்னணியில் தான் அதனால்தான் காலனித்துவ காலத்தில் இங்கு லிபரலிசம், கிளாசிக்கல் லிபரலிசம், அதாவது செம்மை தாராண்மைவாதம் உச்சகட்டமாக பெருந்தவர்களுடைய செம்மை தாராண்மைவாதம் இருந்த பொழுது பௌத்தத்தை நாங்கள் முழுமைப்படுத்தினால் பிரித்தானிய காலனித்துவத்தை உலகெங்கும் முன்னணிக்கு கொண்டு வரலாம்னு சொல்லி, அது இந்தியா ஒரு இந்து நாடாக இருந்த சூழலில் இலங்கையில் பௌத்தத்தை முன்னிலைப்படுத்தி இந்த பௌத்தர்களுடைய கையிலே எங்களுடைய ஆட்சியை கொண்டே கொடுத்தார்கள் என்பதெல்லாம் வரலாறு. எதற்காக சொல்கின்றேன் என்றால், இன்று மகாசங்கத்தில் இருக்கின்ற படித்தவர்கள், இன்று மகாசங்கத்தில் இருக்கின்ற சிந்திக்கக்கூடியவர்கள், தயவு செய்து நீங்கள் உங்களுடைய மகாசங்கம் செய்கின்ற பிள்ளையை சுட்டி காட்டாவிட்டால், இன்றைக்கு யார் பீட் ஹெசத்தும் வேன்ஸும் எவ்விதமாக ட்ரம்பை தடுமாற வைத்துக் கொண்டிருக்கின்றார்களோ அதே வேலையை நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆனபடினால் நீங்கள் உண்மையை சொல்ல வேண்டிய ஒரு காலம் வந்திருக்கிறது. நீங்கள் உண்மையை சொல்ல போகின்ற பொழுதுதான் இந்த பௌத்த சிங்கள பேரினவாதம் என்பது ஒடுங்கி அது பௌத்தத்துக்குரிய தன்மையையும் சிங்கள மக்கள் தங்களுடைய பண்பாடு தன்மையையும் வெளிப்படுத்துகின்ற ஒரு காலமாக மாற்ற முடியும். அது உங்களால் தான் நீங்க செய்ய வேண்டிய வேலை. இந்த தன்மையில் தான் பௌத்தம் தமிழில் இருந்து தமிழர்கள் கூடத்தான் இலங்கையில் வந்தது என்ற உண்மையை நீங்கள் மறக்கக்கூடாது. அது மட்டும் இல்ல, நேற்றைய கூட வேறொரு ஆய்வில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற பொழுது அன்றாயபுரத்தில் தமிழ் கல்வெட்டுகள் இருந்ததையும் அந்த தமிழ் கல்வெட்டுகள் அந்த பகுதியிலே எழுதப்பட்ட பொழுது மிக இலக்கிய தமிழில் சங்ககால பிற்பகுதியில் எழுதப்பட்டிருக்கின்ற பொழுது சங்ககால பிற்பகுதியிலேயே அன்றாபுரத்தில் எவ்வளவு தூரத்துக்கு தமிழ் மொழி வளர்ச்சியடைந்திருந்ததை காட்டுகிறது. அதே மாதிரி கேகால மாவட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கல்வெட்டிலேயே அந்த இடத்திலே யாழ்ப்பாண அரசனுடைய பிரதிநிதி ஒருவர் அந்த மண்ணை ஆட்சி செய்ய என்ற உண்மை வெளிப்படுத்தப்படுகின்றது கல்வெட்டிலே, சிங்கள கல்வெட்டுகள். இப்ப உங்களுடைய இலக்கியத்துல கூட எங்களுக்குள் இந்த பாட்பணிய தன்மை எங்களுடைய வரலாறுகள் அளிக்கப்பட்ட ஒரு பின்னணியில் பல உண்மைகள் சிங்கள இலக்கியத்துக்கூடாகவும் சிங்கள மொழிக்கூடாகவும் பெற வேண்டிய தேவை கூட இருக்கின்றது. என்றால் சிங்கள மொழிக்கு மேல் பௌத்தத்தினுடைய மாற்றம் ஏற்பட்டதே தவிர அந்த சிங்கள இலக்கியங்களை அவர்கள் அளிக்கவில்லை. ஆனால் எங்களுக்குள் எங்களுடைய தொன்மையின் தொடர்ச்சியும் அளிக்கப்பட்டு விட்டது. இந்த ஒரு சூழல் இது எதற்காக சொல்கின்றேன் என்றால், இன்றைக்கு பேசப்படுகின்ற ஸ்டேட் விதின் த ஸ்டேட் என்பது நாட்டுக்குள் எந்த இடத்தில் எந்த மக்கள் அதிக அளவில் வாழ்கின்றார்களோ அந்த மக்களுடைய வாழ்வை உறுதி செய்வதன் மூலம் அந்த மக்களுக்கான தன்னாட்சியை ஏற்படுத்துவது அரசு அப்படியே இருக்கத்தக்க. அதான் இன்றைக்கு இங்க ஸ்டேட் இந்த ஸ்டேட் நிலையெல்லாம் இங்க பிரித்தானிய
பாராளுமன்றம் வெஸ்ட்மினிஸ்டர் பாராளுமன்றமாக இருந்தாலும் அது வெஸ்ட்மினிஸ்டர் பாராளுமன்றத்துக்குள் யார் ஸ்காட்டிஷ் பாராளுமன்றமும் வேல்ஸ் பாராளுமன்றமும் வட அயர்லாந்து பாராளுமன்றம் செயற்படுன்னு சொன்னால் ஸ்காட்டிஷ் மக்களுடைய பிரதேசத்தில் ஸ்காட்டிஷ் மக்கள் தங்களுக்கான சட்டங்களை இயற்றி தங்களுக்கான வாழ்க்கையை கொண்டு செல்லலாம். வேல்ஸிலும் அப்படி, வட அயர்லாந்திலும் அப்படி. அதே மாதிரியாக இந்த ஸ்டேட் வித் இந்த ஸ்டேட் என்ற இந்த தன்மை எங்களோட முன்னோர்கள் காலத்தில் தமிழர்களுக்கு இருந்திருக்கிறது. தமிழர்களுக்கு சங்க இலக்கிய காலத்திலேயே இந்த ஸ்டேட் இருந்ததுக்கு நிறைய உதாரணங்கள் வருகிறது. அதுக்கப்புறம் சோழத்த காலத்திலும் கூட இந்த குட வாக்கெடுப்புன்னு சொல்லி ஒரு குடத்துக்குள்ள சிங்கள மக்கள் தமிழர்களுடைய தேசியத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்டிருந்த அளவிலே அவர்கள் யாரை தங்களை ஆள்வதற்கான பிரதிநிதிகளாக தெரிவு செய்ய வேண்டும் என்று எழுதி அதுக்குள் போட சொல்லி அதன் வழியாக நியமித்த வரலாற்றை பார்க்கின்றோம். இதுக்கு முதலாக இந்த அறவழி போராட்டத்தை தோற்றுவிச்சோ திருநாக்கர சுவாமின்னு சொல்லி இப்படி வரலாறு இல்லாமல் சொல்கின்றது. பாடாளிபுரத்திலே பல்லவ அரசர்களால் தாக்கப்பட்ட சிவலிங்கத்தை வெளியே எடுத்து தான் வழிபடுவதற்கு அனுமதித்தால் ஒழிய அந்த இடத்தை விட்டு போகமாட்டேன்னு சொல்லி அந்த இடத்திலேயே சத்தியாகிரகத்தை தொடங்கின திருநாக்கர சுவாமி. அது வழியாக வந்ததனால் தான் வள்ளியம்மை அதை வெளிப்படுத்திய பொழுது காந்தி அதை ஏற்றுக்கொண்டார் என்ற வரலாறு எல்லாம் இருக்கின்றது. இவற்றெல்லாம் எதுக்காக சொல்கின்றோம் என்றால் எங்களுடைய மக்களுக்கிடையிலே, சாதாரண குடிமக்களுக்கு இடையிலே, விவசாயிகளுக்கு இடையில், மீனவர்களுக்கு, தொழிலாளர்களுக்கு இடையில் எங்களுடைய வரலாறு இருக்கின்றது, எங்களுடைய பண்பாடு இருக்கின்றது, எங்களுடைய வளர்ச்சி இருக்கின்றது. அவர்களை இணையுங்கள், அவர்களுடன் பேசுங்கள். எவ்விதமாக நாடு இருந்தது என்று அந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருப்போம் தான் சொல்ல முடியும். எவ்விதமாக இன்று நாடு இருக்கின்ற என்னால் சொல்ல முடியாது. என்ன, நான் நாட்டை விட்டு வெளிக்கிட்டு 85ஆம் ஆண்டு வெளிக்கிட்டு வருவேன். 85ஆம் ஆண்டில் இருந்து வெளிக்கிட்டு வருவதால் இன்று நாங்கள் கண்டதை கண்டது, கேட்டதை கேட்ட நிலையத்தான் எங்களை சொல்ல முடியும். ஆனால் அந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்க மக்களுடன் போய் தொடர்பு கொள்ளுங்கள். அந்த மக்களில் இருந்து அவர்களுடைய தன்னாட்சியை வெளிப்படுத்துங்கள். அந்த மக்களில் இருந்து அவருடைய இளமையை வெளிப்படுத்துங்கள். அந்த மக்களில் இருந்து அவர்களுக்கான பாதுகாப்பை பெற்றுக் கொண்டுதான் நாங்கள் வலியுறுத்தி கூற வேண்டி இருக்கின்றது. நன்றி மாஸ்டர் அரசு. சமகால நிலைமை இந்த உலக பரப்பில் ஏற்பட்டிருக்கின்றது. ஈழத்தமிழர்களை பொறுத்த மட்டும் உங்களுக்கு தெரியும், அங்கே தாயகத்தில் இலங்கை தீவில் பொருளாதார நெருக்கடிகள் ஏற்பட்டிருக்கின்ற நேரத்தில் நிறைய மக்கள் சரியான இன்னல்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. இதே நேரத்தில் நாங்கள் அரசியல் தீர்வு தொடர்பாக, ஈழத்தமிழர்களுடைய தீர்வு தொடர்பாக நாங்கள் அதை ஒரு பக்கத்தில் தள்ளிவிட முடியாது. அவ்வாறு நீங்கள் இதை கையாளலாம் என்று சுருக்கமாக கூறினீர்கள் என்றால் நாங்கள் நிகழ்ச்சி ஒன்றை கொண்டிருக்கிறோம். இந்த அமைப்புகள் தங்களை விமர்சிப்பதாக கூறுபவர்கள் தங்களால் இயலுமான சில காரியங்கள் கூட இருக்கின்றது. இன்றைக்கு ஆசியா அபிவிருத்தி வங்கி கூறியிருக்கின்றது, இலங்கையின் பொருளாதாரம் 5% 4% குறைவடையும் இந்த வருடம். போன வருடம் 5% இருந்ததுல இருந்து இந்த வருடம் 4% குறைவடையும். ஏனென்று சொன்னால் மத்திய கிழக்கு பிரச்சனை மற்றும் உலகத்தில் இருக்கின்ற பொருளாதார நெருக்கடிகள். அதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இலங்கையில கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு 5000 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி இருந்தாலும் அந்த மழை வீழ்ச்சியை நீரை சேமித்து வைக்க முடியாத இப்போது கடும் வறட்சி. 40% உணவுப் பொருட்களை இலங்கை இறக்குமதி செய்கிறது. அதே நேரம் சவுதி அரேபியா உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்கிறதை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. பாலைவனமாக இருந்தது. உங்களிடம் மழை வளம் இருந்தும் சேகரிக்க முடியவில்லை. எண்ணெய் தாங்கிகள் இருக்கு, எண்ணெயை சேகரிக்க வழி இல்லை. குளங்கள் இருக்கு, நீரை சேகரிக்க வழி இல்லை. ஆனால் அந்த அரசியல்வாதிகளும் என்ன செய்கிறார்கள்? ஆனால் இங்க இருக்கிற அமைப்புகள் என்ன, ஏதோ உதவி, அதாவது அங்க இருக்கிற ஒரு குளத்தை கட்டுவது முக்கியமா அல்லது 10 பேருக்கு அரிசி கொடுக்கறது முக்கியமா? அரிசி முடிஞ்சு போ, நீ குளத்தை கட்டுறீங்கன்னா அது எத்தனையோ வருஷத்துக்கு உனக்கு நெல்லையும் சோறையும் போடும். அந்த திட்டம் கூட இல்லை. சரி, இவர்கள் இந்த அமைப்பு, ஏன் நான் இதை கூற வருகிறேன்டா, இந்த ஒவ்வொரு வெளிநாட்டு அமைப்புகள் இருக்கிற நாடுகள் இருக்கின்றன. அந்த நாடுகளுடனான ஒரு உறவை ஏற்படுத்தி அந்த ஒரு அபிவிருத்தி திட்டத்தை மேற்கொள்ளலாமே. அந்த நாடுகள் தமிழற்ற பணம் பத்தாது, அது மற்ற தமிழர் ஒற்றுமையா கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் தாங்கள் ஆடும் மாடும் அரிசியும் பருப்பும் வாங்கத்தான் யோசிப்பார்கள். அவர்கள் அங்க இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கே கொடுக்க மாட்டார்கள். அதை விடுங்க. நீங்கள் இங்கிருக்கின்ற அமைப்பு, இங்கிருக்கின்ற நாடுகள் அல்லது ஐக்கிய நாடுகள் சபையின் நிறுவனங்களை பேசி அவர்களுக்கு வேட்டி கட்டி அளவு பார்ப்பதை விட்டு அவருடைய யதார்த்தமாக ஸ்மார்ட்டாக கதைச்சு 4 குளத்தையாவது நீங்கள் புனரமைத்து, அது தேச துரோகம் இல்லையே, அது ஒரு பிரச்சனை இல்லையே. அந்த மக்களுக்கான வாழ்வியலையாவது, எத்தனையோ பணிகள் ஒன்றையும் ஒன்றும் உங்களால் முடியாது, இயலாது. ஏனென்று சொன்னால் அதுதான் பிரச்சனை. உங்களால் அப்படி சிந்திக்க முடியாது. நீங்கள் ஒரு தேசத்துல சரி, இன்றைக்கு ஈரான்
ஈரான் பேச்சுவார்த்தையாளர்கள் விமானத்தில் வருகிறார். அவர்கள அரசு தலைவர் விமானத்தை அழித்து விட்டார், வேறொரு விமானத்தில் தான் வருகிறார். வரும்போது அந்த ஃப்ரீயா 5 பேர் 6 பேர் தான் வருவார்கள், ஒரு 10 பேர் வரலாம். ஒரு பெரிய விமானம் 100-150 சீட் இருக்கு. மிச்ச சீட்டுகள்ல என்ன, அந்த இறந்த குழந்தைகளோட படங்கள் வைத்திருக்கிற ஒவ்வொரு சீட்டிலும் அந்த இறந்த குழந்தைகளுடன் தான் வருகிறார்கள். இங்க செஞ்சோலையிலும் இறந்தார்கள் குழந்தைகள். இந்த காணாமல் போன தாய்மார்கள் இந்த ரோட்டில் கிடக்கிறார்கள். இந்த அமைப்புகள் திரும்பி பார்த்ததா? அவங்க பேச்சுவார்த்தைக்கு வரும்போது அந்த குழந்தைகளுடன் வருகிறார்கள். நீங்கள் அந்த காணாமல் போன தாய்மார் இது தொடர்பாக அமெரிக்கா கொண்டு வந்த தண்ட தீர்மானத்துக்கு பட்டு குஞ்சம் கட்டுற உங்களால அந்த தாய்மாரை ஒரு கடம் திரும்பி பார்த்திருக்கலாமே. உங்களுக்கு இவ்வளவோ வேலை இருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபையில போய் எழுதி ஒரு பேப்பர்ல கொண்டு போய் அங்கேயும் ஒரு அமைப்பு தான் அதை கையகப்படுத்தி வச்சிருக்காங்க. அவர்கள் தான் அதை வச்சிருக்கிறார். ஏனென்றால் இவ்வளவு ஒரு படிச்ச சமூகத்துக்கு ஐக்கிய நாடு சபையில இப்படி ஒரு அலுவலகத்தை திறந்து அங்கு வேலை பார்க்கறன்றது கூட ஒரு ஒற்றுமை இல்லை. யாரோ ஒருத்தன் ஒரு பிசினஸுக்கு வச்சுக்கான், அவனை பிடிச்சித்தான் உள்ளுக்கு போறது. உள்ளுக்கு போய்க்க ஒரு பேப்பர்ல எழுதி கொண்டு போறது, அங்க யாரு அதை வாசிக்கிறது, வாசி போட்டு 4 பேரை கொண்டு படம் எடுத்து போடுறது. அது ஜனத்துக்கு தெரியும். நான்கள் இதுல சொல்ல தேவையில்லை. ஆனால் ஜனத்துக்கு தெரியும். ஆனா ஊடகம் தன் பணியை சிறப்பாக செய்ய வேண்டும். அதுதான் எங்கட பிரச்சனை. நாங்களும் இந்த குற்றத்தில் ஒரு பங்காளிகளாக இருக்க முடியாது. இப்பொழுது மன்னார் கடலில் இருந்து எண்ணெய் எடுப்பதற்கான வேலைகள் ஆரம்பமாக இருக்கின்றது. இது அதற்கான டெண்டர்கள் கோரப்பட்டு கொண்டிருக்கிற நிலையில் இருக்கின்றது. அப்படியான ஒரு நிலையில் அதை ஒரு 3-4 பிரிவுகளாக செய்வதற்கான முயற்சிகள்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நாங்கள் அதை பற்றி எந்தவித அக்கறையும் இல்லாமல் இருக்கின்றோம். எங்களுடைய மண்ணினுடைய வளம், அந்த வளத்தை கட்டுப்படுத்தி அதற்கான பொருளாதார பலத்தை எங்களுடைய மண்ணுக்கு வழங்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆனால் அது ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடைய பிரச்சினை என்ற நிலையிலே அதை தள்ளி வைத்துவிட்டு அவர்கள் மற்ற நாடுகளை அதற்குள் கொண்டு வந்து அவர்களுடைய மூலதனங்களை அங்கு கொண்டு வந்து அவர்களுடைய பகுதியாக அதை மாற்றியதற்கு பிறகு நாங்கள் அப்படி செய்தாங்க இப்படி செய்தாங்க கத்தி கொண்டிருக்க போறோம். இதான் அவர் சொன்ன விஷயம். அதாவது எங்க என்ன நடக்கிறது என்பதை பார்த்து நடைமுறையில் முதலில் அந்த சர்வைவல் மெக்கானிசம் என்று சொல்வார்கள், வாழ்வதற்கான அந்த பொறுமுறையை வெளிப்படுத்த வேண்டும். வாழ்வதற்கான பொறுமுறையை வெளிப்படுத்தி கொண்டுதான் எல்லாருக்கும் தெரியும் அந்த மண் எங்களுக்கு சொந்த மண்ணாக இன்றைக்கு ஒரு நாள் வரும் என்பது எல்லாருக்கும் தெரியும். அந்த மண் எங்களுக்கு சொந்த மண்ணாக வருவது எப்போ என்றால் அந்த மண்ணில் இருந்து கொண்டு நாங்கள் தன்னாட்சி உரிமையை பயன்படுத்தும் நிலை வந்தால் வரும். அவ்வளவுதான். சரியா? அதை ஒரு மிகப்பெரிய இலக்காக வைத்துக் கொண்டு செயற்படாமல் அதை இரத்தத்தாலும் உயிராலும் மாவீரர்கள் உறுதிப்படுத்தினார் என்பதெல்லாம் வரலாற்று உண்மை. இனி அந்த வரலாற்றை யாராலும் அழிக்க முடியாது. அதாவது தொடர்ந்து கொண்டே இருக்கும். எத்தனை சந்ததிக்கும் தொடரும். இன்றைக்கு ஈரான் 700 வருஷ வரலாற்றை கொண்ட ஒரு நாடு. ஆனால் அமெரிக்கா 200 வருஷ வரலாற்றை கொண்ட நாடு. இதெல்லாம் மறக்கக்கூடாது. அப்படின்னால்தான் எதுக்காக சொல்லுகின்றோம் என்றால் இந்த இப்படியான இப்ப மாங்குளத்துல பரந்தன்ல காங்கிரஸ் துறையில பொருளாதார முயற்சி நடக்க போகுது. மன்னார்ல பொருளாதார முயற்சி தொடங்கிவிட்டது. மட்டக்களப்புல கால்நடை பொருளாதாரம், விவசாய பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்கள் போய்கொண்டிருக்கிறது. திருவண்ணாமலையில சர்வதேச வர்த்தகம் சர்வான செயற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இவற்றிலெல்லாம் எங்களை மக்களை பங்கெடுக்க வைக்காமல், நாங்கள் பங்கெடுக்காமல் அந்த வளத்தை எல்லாத்தையும் இழந்த பிறகு நாங்கள் இன்னொருவனுக்கு சொந்தமாக அது குத்தகைக்கு எழுதப்பட்ட பிறகு அவனுடையதாக மாறியதற்கு பின்னர் நாங்கள் 2 நாட்டை இழந்துட்டோம் என்று கதறப்போகிறோம். இதைத்தான் இந்த இலக்கின் வழியாக நாங்கள் வச்சிருக்க வேண்டியிருக்கின்றது. நன்றி மாஸ்டர். மிகவும் சிறப்பாக இருவரும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக நன்றி. யாருடைய மனதையும் புண்படுத்துவதற்காக நாங்கள் இந்த விடயங்களை பேசுவதில்லை. எங்களுடைய இனம் விடுதலை பெற வேண்டும். இழப்புகள், தியாகங்கள் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. இப்ப அரசு கூறியது போல் ஈரானில் இந்த குழந்தைகளை கொன்றது போல் எவ்வளவு குழந்தைகளை, ஈழத்தமிழர்களுடைய குழந்தைகளை கொன்று குவித்தார்கள். இவையெல்லாம் வீண் போகக்கூடாது. நீங்கள் மனசுத்தியோடு இதயசித்தியோடு செயல்படுங்கள். முடியவில்லை என்றால் வெளிப்படையாக சொல்வதில் எந்த ஒரு குறையும் இல்லை. மற்றவர்கள் அதை எடுத்து ஏதாவது ஒரு வழியை பார்க்கக்கூடிய நிலைமையை ஏற்படுத்தலாம். இது உங்களுடைய அரசு கூறிய எனக்கு பிடித்திருக்கு. அதாவது உங்களுடைய சொந்த வீட்டு பிரச்சனை இல்லை, இது ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனை. எனவே நீங்கள் அதை மக்களுக்கு, நான் அடிக்கடி இங்கே இந்த வானொலியில் கூறுவது ஒன்று, தளம் எப்பொழுதுமே திறந்திருக்கும். உங்களுடைய செயல்பாடுகளை என்ன செய்திருக்கிறீர்கள், என்ன சாதித்திருக்கிறீர்கள்,
என்ன செய்ய போகிறீர்கள் என்ற விடயங்களை வந்து கூறுங்கள். மக்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் கூறுங்கள். அதுக்காக நான் அடிக்கடி இங்கே கூறுவது இதைத்தான் என்னால் கூற முடியும். இன்னொரு விஷயம் முடிக்க, இப்ப தமிழகத்துல தேர்தல் களம் உச்சகட்டமாக இருக்கிறது. ஆனால் தமிழகத்திலேயே பிறந்து வளர்ந்த ஈழத்தமிழ் இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு அவர்கள் வந்து மருத்துவத்துறையிலேயோ அல்லது சட்டத்துறையிலேயோ அவர்கள் பல்கலைக்கழக அனுமதி மறுக்கப்பட்டு வருகிறது. அதை பற்றி யாராவது அக்கறை எடுக்கிறார்கள்? வெற்றியெல்லாம் கவனத்தில் எடுங்கள். நன்றி, வணக்கம். நன்றி. இன்றைய இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியில் இணைந்து கலந்து சிறப்பித்த பொறியியல் ஆய்வாளர் அரசு அவர்களுக்கும் தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபட்டிமார் மாஸ்டர் அவர்களுக்கும் நன்றி கூறி தனாஞானி இந்த நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகின்றேன். நன்றி, வணக்கம் மாஸ்டர் அவர்களே. நன்றி, வணக்கம் அரசு அவர்களே. நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள், நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.